தருளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அம்மா தொடங்கிடலாமா? தொடங்கிடலாங்கய்யா. ரொம்ப நன்றிங்கம்மா, ரொம்ப நன்றி. ஒரு 7 நிமிடம் காலதாமதத்திற்கு மன்னிக்கவும். நன்றி. பரவாயில்லைங்கய்யா. வாகன நெரிசல்ல சிக்கிக்கிட்டீங்கன்னா அப்புறம் என்ன செய்ய முடியும்? நன்றிங்கம்மா, நன்றி. அனைவருக்கும் நன்றி. சான்றோர் பெருமக்களே, இன்றைக்கு சென்னை செந்தமிழ் மன்றத்தினுடைய 177வது நிகழ்வு. அம்மா சரியா சொல்றேனா? சரிதாங்கய்யா. என்ன அவசரத்துல மாத்தி சொல்லிட போறேன். இல்ல சரிதாங்கய்யா. ரொம்ப மகிழ்ச்சி. சென்னை செந்தமிழ் மன்றத்தினுடைய 177வது நிகழ்விற்கு அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். சான்றோர் பெருமக்களையும் ஆசிரியர் பெருமக்களையும் மாணவ செல்வங்களையும் ஆய்வாளர் நண்பர்களையும் மீண்டும் வருக வருக என வரவேற்று இன்றைய நிகழ்வில் சிலப்பதிகாரத்தினுடைய 25வது அமர்வு தொடர்கிறது. இந்த 25வது தொடர்வுல நாம பார்க்க இருப்பது காட்சிக்காதை. இந்த காட்சிக்காதை நாம் சென்னை செந்தமிழ் மன்றத்தினுடைய 177வது நிகழ்வாக தொடர்கிறது. இதனை அடிப்படையாக கொண்டு இன்றைக்கு திருக்குறள்ல நாம் 177வது திருக்குறளை பார்க்க போகிறோம். வெஃகாமை என்னும் 18வது அதிகாரத்தில் 7வது திருக்குறளாக வேண்டற்க வெஃகியாம் ஆக்கம் விளைவயின் மாண்டற்கு அரிதாம் பயன். ரொம்ப அழகாக இந்த திருக்குறள் அமைந்திருக்கிறது. வேண்டற்க வெஃகியாம் விளைவயின் மாண்டற்கு அரிதாம் பயன் என்று அழகாக இந்த திருக்குறள் அமைந்திருக்கிறது. பேராசையால் பிறருடைய பொருளை கவர்ந்து செல்வானாக வேண்டும். அதாவது பேராசையால் பிறருடைய செல்வத்தை கவர்ந்து தான் செல்வனாக வேண்டும் என்று எவர் ஒருவர் விரும்புகிறாரோ அவர், அது சரியான பழக்கமாக இருக்குமா, சரியான அது அமைவாக இருக்குமா, சரியான செல்வமாக இருக்குமா, இப்படிப்பட்ட கேள்விகள் எல்லாம் தொடர்கிறது. அதனால இவர் திருவள்ளுவர் சொல்லுகிறார், இப்படி நீங்கள் விரும்ப வேண்டாம். அப்படி விரும்பினால் என்ன நடக்கும்? இப்படி சொல்லுகிறார். வாழ்க்கையின் நல் விளைவுகள், வாழ்க்கையில எதெல்லாம் நல்லது வரப்போகிறதோ, வந்து இருக்கிறதோ, வந்து கொண்டிருக்கிறதோ, இந்த 3 வகையிலும் எல்லாம் கெட்டு போகும். அதனால நாம பெருமை அடைதல் அவ்வளவு கடினமானதாக மாறிவிடும். எனவே பிறர் செல்வத்தை கொண்டு நாம் செல்வந்தராக விரும்புவதை தவிர்க்க வேண்டும். அப்படி தவிர்த்தால் நமக்கு நன்மைகள் சேர்ந்து கொண்டே இருக்கும் என்று அற்புதமான இந்த சிந்தனையை வேண்டற்க வெஃகியாம் ஆக்கம் விளைவயின் மாண்டற்கு அரிதாம் பயன் என்று அழகாக திருவள்ளுவர் குறிப்பிடுவது நமக்கு நாள்தோறும் பாடமாக அமைகிறது. சான்றோர் பெருமக்களே, மீண்டும் அனைவரையும் வணங்கி அந்த 7 நிமிட காலதாமதத்திற்கு பொறுத்தருளுமாறு கேட்டுக்கொண்டு இன்றைய சிலப்பதிகாரத்தின் 25வது காதையாக காட்சிக்காதை இடம்பெறுகிறது. இந்த காதைக்கு கட்டுரையாளராக முனைவர் வி. அம்பிகேஸ்வரி, இணை பேராசிரியர் தமிழ்துறை, ஸ்ரீ சௌடாம்பிகா பொறியியல் கல்லூரி, அருப்புக்கோட்டை. இந்த கல்லூரியில் பணியாற்றிக் கொண்டு சீரும் சிறப்புமாக பணியாற்றிக் கொண்டு வரும் அம்மையார் அவர்களையும் வரவேற்று அவர்களிடம் இந்த நிகழ்வை
ஒப்புவித்து இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. ஆரம்பிச்சலாங்க ஐயா. அம்மா தொடரலாம். நீங்க தொடரலாம். இது உங்கள் நேரம். நன்றி ஐயா. நமச்சிவாய வாழ்க, நாதன்தாள் வாழ்க. இனிமையான இந்த மாலை பொழுதுல பல்வேறு பணிகளுக்கிடையில தம்முடைய பொன்னான இந்த 1 மணி நேர கால பொழுதை ஒதுக்கி அறிவியல் தொழில்நுட்பத்தால உலகத்துல இருக்கிற பல்வேறு பகுதிகளில் இருந்தாலும் இணைய வழியாக இணைந்து தமிழ் வளர்க்கும் சென்னை செந்தமிழ் மன்ற இயக்குனர் முனைவர் ரமேசையா அவர்களுக்கும் தமிழ் ஒன்றே குறிக்கோளாக எண்ணி அதன்பால் உள்ள அன்பிலே இணைந்திருக்கும் பேராசிரியர், ஆன்றோர், சான்றோர், மாணவர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். இன்றைய கருத்தரங்குல என்னுடைய தலைப்பு காட்சி காதை. உண்மையில பார்க்க போனா இதுதான் முதல் காதையாக இருக்க வேண்டிய ஒரு நிகழ்வு நடக்கக்கூடியது இந்த காட்சி காதையில தான். அப்ப இதுல நிறைய காட்சிகளை நமக்கு சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 170 180 பாடல் வரிகள் இருக்கு. அதை நம்ம சுருக்கமா இப்ப சொல்லலாம். என்னுடைய ஆய்வு சுருக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, தற்போதைய சேர நாட்டு எல்லை என்ன, மலை வளம் எப்படி இருந்தது, ஆண்ட மன்னர்களுடைய சிறப்பு என்ன, மலைவாழ் மக்களுடைய இயல்பு எப்படி இருந்தது, கண்ணகியோட வரலாறு சாத்தனார் எப்படி எடுத்து சொல்றாரு, அப்ப சதிக்கல்னா என்ன, பத்தினி படிமக்கள்னா என்ன, இமயத்துல போய் ஏன் இவங்க கல் எடுக்கிறாங்க, ஏன்னா இவங்களே மலைவளம் நிறைந்த பகுதியை தான் ஆட்சி செய்யறாங்க. இடையில பொதிகை மலை வேற இருக்கு, நம்ம தமிழ் பழமை வாய்ந்த பொதிகை மலை வேற இருக்கு. இதையெல்லாம் விட்டுட்டு ஏன் இமயத்துல போய் கல் எடுக்கிறாங்க, அதுக்கான காரணம் என்ன? அப்ப சேரமான் வஞ்சினம் கூறி புறப்படுறாரு. அப்புறம் வில்லவன் கோதை கோதை அலும்பில்வேல் அப்படின்னு இருக்கக்கூடிய அவங்க அமைச்சர்கள்லாம் அவங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யறாங்க. அப்ப கடைசியில பாத்தீங்கன்னா வஞ்சியில போர் பறை ஒலிக்குது அப்படின்னு சொல்லி இந்த காட்சி காதை நிறைவடையுது. இப்ப என்னுடைய உரையாக இந்த உலகத்திலேயே முதல்ல தோன்றியது நம்ம தமிழினம் தான் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இலக்கிய செழுமையால அதை நிறுவவும் முடிஞ்சிருக்கு. அப்ப தமிழகத்தை ஆண்ட பல்வேறு மன்னர்களோட சிறப்ப சொல்ற விதமா நம்ம சங்க இலக்கியத்துல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பதிற்று பத்துங்கிற ஒரு நூல் இருக்கு. இது முழுமைக்குமே சேர மன்னர்களை பத்தி மட்டும்தான் சொல்லுது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். சங்க இலக்கியத்துல அந்த பதிற்று பத்து நூல்ல இருக்கக்கூடிய சேர மன்னர்கள்ல 2ஆம் பத்தின் தலைவனாக இருக்கக்கூடிய இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் அவருடைய வழி தோன்றலான சேரன் செங்குட்டுவனோட சிறப்ப இந்த சிலப்பதிகார காட்சி காதை மக்களுக்கு காட்சிப்படுத்துது. 600 ஆண்டுகளை உள்ளடக்கிய சங்க இலக்கியத்தில் ஒன்றான இந்த பதிற்று பத்து முழுக்க சேர மன்னர்களை பத்தி மட்டும்தான் பேசியிருக்கு. இதுல சங்ககால பிற்பகுதியில இந்த வடவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆரிய நாகரிகமும் வடமொழி செல்வாக்கும் ஓரளவு உள்ள வந்துருச்சு. அதனால அந்த நிலையில எழுந்த இந்த சிலப்பதிகாரத்துல நம்ம சமண மத கருத்துக்கள் கொஞ்சம் இடம் பெற்றிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு வருது. இப்ப இந்த நூல் சிலப்பதிகாரத்தின் வாயிலாக சேரர்களுடைய புகழ் இரவா புகழ் பெற்று விளங்குது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போதைய சேர நாட்டின் எல்லை அப்ப எந்த இடத்துல இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய கொச்சி திருவாங்கூர் நாடுகளும் மலையாள மாவட்டமும் இணைந்த மேலை கடற்கரை பகுதி தான் அன்றைய காலகட்டத்துல சேர நாடாக இருந்திருக்கு. இப்ப மலை வளம் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு அவசியமே இல்லை. ஏன்னா கேரளா ஃபுல்லாவே மேற்கு தொடர்ச்சி மலைகளால சூழப்பட்டிருக்கு. இந்த நாட்டை மற்ற பகுதிகள்ல இருந்து இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை தான் பிரிக்குது. மலைப்படு பொருட்கள் அங்க மிகுதி, அதனால வாணிகம் செழித்தோங்கி இருந்தது. அப்ப மலைப்படு பொருள்கள் அப்படி என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, அகில், சந்தனம், யானை தந்தம், மயில் தோகை, மிளகு, நறுமண பொருட்களோட ஏற்றுமதி இங்க அதிகமா நடந்துருச்சு. நல்ல வாணிபம் தலை தோங்கி இருந்தது. இந்த மலை தொடர்ல இருந்து பாயக்கூடிய பேரியாறு கடலோடு கலக்கிற இடத்துலதான் சேரர் தலைநகரமான வஞ்சி அப்படின்னு சொல்ற கருவூர் அமைந்திருந்துச்சு. இங்க நரவு, தொண்டி, முசிறி, வைக்கரை அப்படிங்கிற மற்ற சேர நாட்டு துறைமுகங்களும் இருந்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கு.
வரலாற்றுல நம்ம பார்த்தோம்னா இதுக்கான சான்றுகள் வந்து இருக்கு. இந்த சேர நாட்டை ஆண்ட மன்னர்களை பத்தி ஓரளவு சொன்னாதான் நம்ம இந்த சேரன் செங்குட்டுவன் யாரு, இளங்கோவடிகள் யாரு, அவங்கள வந்து எப்படி இங்க ஆட்சிக்கு வந்தாங்க, இந்த காட்சி வந்து எப்படி இடம்பெறுது அப்படிங்கிற நிறைய காட்சிகளை உள்ளடக்கியது. கிட்டத்தட்ட ஏறக்குறைய பாத்தீங்கன்னா எப்படி சீத்தலை சாத்தனார் இளங்கோவடிகளுக்கு சொன்னாரோ அது மாதிரி ஓரளவு என்னால இயன்ற அளவுக்கு இந்த காட்சிகளை உங்க கண் முன்னாடி கொண்டு வர்றதுக்கு நான் வந்து முயற்சி செய்யறேன். இந்த மலை நாடுகளை வந்து நெடுங்காலமா ஆண்டு வந்த சேர மரபினர்ல குடநாட்டை ஆண்டவரை வந்து குடக்கோ அப்படின்னு சொல்றாங்க. குட்டநாட்டை ஆண்டவங்களை வந்து குட்டுவன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சேர மன்னர்கள் வந்து தாய்மொழியாகிய தமிழை உயிர் போல பாதுகாத்தனர் அப்படின்னு சொல்றாங்க. வில்லாற்றல் மிக்கவங்க இவங்க. ஏன்னா இவங்க கொடியில வந்து வில் சின்னம் வந்து பொறிக்கப்பட்டிருக்கும் இல்லையா. நிலைத்த புகழும் புலவர் போற்றக்கூடிய பெருஞ்சிறப்பும் எப்போதும் வெற்றியை பெறக்கூடிய வெற்றி முரசும் ஒழிக்கக்கூடிய உதயஞ்சேரன் வெளியன் வேண்மாள் நல்லினி பெற்ற மகன்தான் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன். இவரை பத்தி தான் பதிற்றுப்பத்தோட 2ஆம் பத்து வந்து பேசுது. சரிங்களா. இந்த இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் அப்படிங்கிற மன்னனுக்கும் நற்சோனை அப்படிங்கிற அரசிக்கும் மகனாக பிறந்தவர் தான் சேரன் செங்குட்டுவன். இவருடைய புகழையும் இவருடைய முன்னோர் சிறப்பையும் பேசுறப்ப என்ன ஒரு மிகப்பெரிய சிறப்பா இவங்க வந்து பார்க்கப்படுறாங்க அப்படின்னா, இமயமலையோட உச்சியில தன்னுடைய விற்சின்னத்தை பொறிச்சிருக்காங்களாம். இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் இங்கிருந்து படையெடுத்து போய், ஏன்னா இது வந்து குமரி முனையில கடைசியில இருக்கு கேரளா. அப்ப இங்கிருந்து இமயமலை வரைக்கும் படை நடத்தி சென்று இமயமலையோட உச்சியில தன்னுடைய கொடி சின்னத்தை வந்து விற்சின்னத்தை வந்து பொறிச்சிருக்காராம். அவ்வளவு வீரம் மிக்க ஒரு பரம்பரை வழித்தோன்றல் அப்படின்னு சொல்லி இங்க நிறுவறதுக்காக இத சொல்றாங்க. தன்னுடைய ஒளி செய்யும் அலைக்கடல்களையே எல்லையாக கொண்டு, ஏன்னா கேரளாவை சுத்தி கடல் இருக்கு நமக்கே தெரியும். பசிபிக் கடல், அரபிக் கடல், வங்காள விரிகுடா, அந்த பக்கம் இந்து மகா சமுத்திரம் இருக்கு இல்லையா. அப்ப 3 பக்கம் வந்து கடலால சூழப்பட்டு ஒரு பக்கம் இந்த தமிழகத்தோட இணைந்திருக்கு, நிலப்பகுதி வந்து இணைந்திருக்கு இல்லையா. அப்ப அலை செய்யற கடல்களை வந்து எல்லையாக கொண்டு என்ன தமிழகம் சிறக்க வந்து செங்கோல் நடத்தி வந்து பெரும் புகழை வந்து ஈட்டியிருக்காங்க. ஏன்னா 3 சேர சோழ பாண்டியர் அப்படிங்கிற மூவேந்தர்களுமே புகழ் பெற்றவங்களா தான் இருந்திருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலகட்டத்துல என்ன அவங்களுடைய வலிமை வந்து ஓங்கி இருக்கு. சில மன்னர்கள் வந்து வலிமை குன்றியவங்களா இருந்தப்ப அவங்களுடைய புகழ் வந்து குறைவா இருந்திருக்கு. ஆனாலும் 3 பேருமே சிறப்பான ஆட்சி நடத்தியிருக்காங்க. அதுக்கு உதாரணமா பார்த்தோம்னா நம்ம சீத்தலை சாத்தனார் அவர் வந்து பாண்டிய நாட்டுல மதுரை கூல வாணிகன் மகனார் வந்து சீத்தலை சாத்தனார். மதுரை வந்து பாண்டியர்களுடைய தலைநகரம் இல்லையா. அப்ப மதுரையில இருந்து இவர் சேர நாட்டுல வந்து முக்கியமான ஒரு அதிகாரியா பிழைப்பு நடத்திக்கிட்டு இருக்காரு, வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னா 3 நாடுகளுக்கும் இடையே நல்ல சுமூகமான உறவு இருந்திருந்தா மட்டுமே இது சாத்தியம். இல்லைன்னா எப்ப பார்த்தாலும் சந்தேகமும் என்ன ஒற்றருங்கிற எண்ணமும் போரும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சுமூகமான ஒரு சூழ்நிலை வந்து நிலவறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப 3 மன்னர்களுமே தங்களுக்குள்ள வந்து போட்டி மனப்பான்மை இல்லாம போர் எண்ணம் இல்லாம வாழ்ந்தக்கூடிய ஒரு அமைதியான கால சூழல் தான் அப்ப வந்து நிலவி இருக்கு. இப்ப இமயவரமன் நெடுஞ்சேரலாதன் போகும்போது என்ன எல்லா மன்னர்களையும் சண்டை போட்டு ஜெயிச்சுக்கிட்டே போறாரு. ஒரு சில மன்னர்கள் வந்து தோற்று போனவங்க எல்லாம் வஞ்சினம் வச்சிருப்பாங்க இல்லையா. நம்ம வந்து இவனை எப்பயாவது வீழ்த்தருக்கு நம்ம ரெடியா இருக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி சில பேர் வந்து இருக்காங்க. அப்படி கனக விஜயர்களை வந்து அப்படி இருந்த கனக விஜயரை வந்து அடிபணிய வச்சதோட என்ன பேசக்கூடாத தகாத வார்த்தைகளை பேசின யவனர்களை எல்லாம் சிறைபிடித்துட்டு வந்தாராம். அப்ப பகைவர்களே கண்டு அஞ்சக்கூடிய வலிமை படைத்தவனாக வீர கலல் அணிந்தவனான இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் அப்படின்னு சொல்லி என்ன இலக்கியங்கள்ல வந்து சங்க இலக்கியத்துல வந்து அந்த 18 நூல்ல வந்து குறிப்பிடப்பட்டிருக்கான். வெளியன் வேண்மாள் நல்லினி பெண் ஈன்ற மகன் இமைவரல் அருவி இமையல் விற்பொறித்து இமிழ்கடல் வேலி தமிழகம் விளங்க தன்கோல் நிறியி தகைசால் சிறப்பொடு அப்படின்னு சொல்லி 18 வந்து இவருக்கு வந்து சான்று வந்து கொடுக்குது. இவர் ஆண்ட இந்த மலை பகுதி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, கடலை எல்லையாக வச்சிருக்கிற இந்த சேர மண்டலம் வந்து நல்ல வளமான ஒரு மலை பிரதேசம். நல்ல மலையில வந்து பருவ காற்றுகளின் தாக்கத்தால நிறைய மழை பெறக்கூடிய பகுதி. இப்பவுமே கேரளா பாத்தீங்கன்னா எப்பவுமே குளிர்னு தானே இருக்கும், நமக்கு தெரிஞ்சது தானே.
அப்ப இந்த விற்கொடியை இமயத்துல பதிச்ச அந்த சேர மரபுல வந்த இந்த சேரன் செங்குட்டுவன் வந்து என்ன செய்யறாருன்னா, அவருடைய அரண்மனையில அந்த வெள்ளி மாடத்துல தன்னுடைய மனைவி வேல்மாளோடும் தன்னுடைய இளங்கோவடிகளோடையும் அமர்ந்திருக்காரு. அமர்ந்திருந்தப்ப அவருக்கு வந்து காட்டுல இருந்து என்ன இடையறாது எழுப்பப்படுற அந்த ஒலிகள் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கு. என்னென்ன ஒலிகள் அப்படியெல்லாம் கேக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா பின்னாடி வந்து நமக்கு அதை வந்து சொல்லுவோம். அந்த ஒளி வந்து இடையறாத ஒளி கேட்டுக்கிட்டு இருக்கு. அந்த மரங்கள்லாம் பார்க்க பசுமையா இருக்கு. கலர் கலரா பூக்கள்லாம் பூத்திருக்கு. நான் வீட்டுக்குள்ளேயே இருக்கோமே, என்ன டென்ஷனா இருக்கிறத வந்து குறைக்கணும் அப்படின்னு ஒரு பிக்னிக் மாதிரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து முடிவு பண்றாரு. உடனே சொல்றாரு, நம்ம வந்து ஏன் காட்டு வளம் காண போனா என்ன, நம்ம இப்ப வந்து பிக்னிக்னு சொல்றோம், ஆனா அப்ப அவங்க வந்து இந்த காட்டு வளம் வந்து காண போகலாம். அங்க வந்து என்னென்ன மரங்கள் இருக்கு, விலங்குகள் இருக்கு, அங்க வாழக்கூடிய மக்கள் எப்படி இருக்காங்க, அவங்களுடைய குறைகள் நிறைகள் என்னன்னு நம்ம தெரிஞ்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அவரு நினைக்கிறாரு. உடனே அவர் அரசர் மட்டுமா போவாரு, தன்னுடைய மனைவியும் கூட்டிட்டு தோழிகளோட காவலர்களோட சேர்ந்து வந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வஞ்சி நகருடைய முன் வாயிலை கடந்து செல்றாரு. இத வந்து என்ன அந்த செய்யுள் வரிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, மாநீர் வேலி கடம்பொறித்து கடம்பெறிந்து இமயத்து அப்படின்னு சொல்றாங்க. மாநீர் வேலி அப்படின்னு சொன்னா கடல் சூழ்ந்த அந்த நாட்டுல இருந்து போய் இமயத்துல இந்த வானவர் மருள மலை விற்பூட்டிய அந்த இமயத்துல வந்து தேவர்கள்லாம் விரைந்து வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்ற ஒரு கருத்து வந்து இந்து சமயத்துல எப்பயும் உண்டு. ஏன்னா சிவபெருமான் உரையும் தலமாக அந்த கைலை மலை வந்து இப்பவும் பார்க்கப்படுது. கைலை மலை பற்றிய ரகசியங்கள் இன்னமுமே வெளி உலகத்துக்கு கொண்டு வர முடியாம இருக்கு. அந்த மாதிரியான அந்த வானவர்கள்லாம் விரும்பி உரையக்கூடிய இமயமலையிலேயே போய் தன்னுடைய கொடி சின்னமாகிய வில்லை பொறித்து வந்த அந்த சேரர்கள் வந்து என்ன சொல்றாங்க, மஞ்சு சூழ் சோலை காண்புவோம். மஞ்சு அப்படின்னா மேகங்கள் சூழ்ந்த இந்த சோலைகளை போய் அந்த காட்டு வளத்தை வந்து நம்ம பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அங்க என்னென்ன மரங்கள்லாம் இருக்கு, என்னென்ன விலங்குகள்லாம் அங்க வாழக்கூடிய மக்கள் எப்படி இருக்காங்க, அதையெல்லாம் நம்ம முன்னாடி வந்து காட்சிப்படுத்துறாரு. இப்ப இது வந்து வர்ணனை சிறப்போட இந்த பகுதி வந்து அமையுது. சேரமான் வந்து தன் மனைவி மற்றும் அந்த ஆய மகளிரோட மலைவளம் காண சென்றது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்திரன் வந்து தன்னுடைய சேனைகளோட தன்னுடைய மனைவியரோட அந்த ஆடல் அணங்குகளோட ஆடல் அரம்பையரோட அவர் வந்து சூழ அந்த அந்த இடத்துல வந்து ஆடி தெரிஞ்ச மாதிரி பாடிக்கிட்டு தெரிஞ்ச மாதிரி சந்தோஷமா இருந்த மாதிரி அந்த இந்திர லோகம் போல காட்சி அளிக்குது. இந்திரனே வந்து இறங்கி வந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப சேரன் செங்குட்டுவனை இந்திரனுக்கு ஒப்பாக சொல்றாங்க. இந்திரன் வந்து மலர்கள் நிறைந்த பொழிலின் கண், பொழில்னா குளம் அல்லது அந்த நீர்நிலைன்னு சொல்லலாம், வானவ மகளிரோடு விளையாட 180 140 யோசனை தூரம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட இப்ப நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா 100 ஏக்கர் 108 ஏக்கர் பரப்பளவுல ஒரு சோலை அமைந்திருந்தா அல்லது ஒரு மலைகள் இருந்து காடுகள் இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த இதுல வந்து வேணும்னு இவங்க ரெடி பண்ண மாதிரி ஆறு, பூங்கா, குளம், என்ன ஆடல் அரங்குகள், மண்டலம், இதெல்லாம் வந்து அவங்க ஓய்வெடுக்கக்கூடிய அறைகள், இதெல்லாம் வந்து இந்த காட்டேஜ்ன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி எல்லாம் அமைச்சு இருந்தா எப்படி இருக்குமோ அவர் வந்து தன்னுடைய வெண்ணிற யானை மேல ஏறி வராராம். இந்திரன் வந்து வெள்ளை நிற ஐராவத யானை மேல ஏறி வருவார். இவர் வந்து கருப்பு நிறமா இருக்கக்கூடிய கேரளான்னு சொன்னாலே யானை தான் இல்லையா. சேரநாடு வேளமுடைத்து அப்படின்னு சொல்றது எப்பயும் உண்டு, வழக்கு உண்டு. யானைகளுக்கு வேறு போன இடம் இல்லையா. அவர் யானை மீது ஏறி அந்த மலைவளம் காண போறது இந்திரன் வெள்ளை யானை மீது ஏறி வர்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இத வந்து பெருமாள் களிற்று பெயர்வோன் போன்று இருமணல் எக்கர் இயைந்த ஒருங்கிருப்ப. இவர் வந்து கிளம்பி வந்துட்டாரு, அந்த வஞ்சிமா நகரத்தோட வாயில கடந்து கிளம்பி வந்து காட்டுக்குள்ள வந்து வர்றாரு. ஒரு பெரிய ஆறுகள் ஓடக்கூடிய அந்த பகுதியில ஒரு மணல் திட்டு மேல இவரும் படை வீரர்கள் எல்லாருமே வந்து நின்னுட்டு இருக்காங்க. எங்கிட்டு போகலாம், எந்த பக்கம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த மலையில வந்து என்னென்ன மரங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த பாடல் வரிகள்ல சொல்றாங்க. கோங்கம், வேங்கை, கொன்றை, சுரபுன்னை, மஞ்ஞாடி, சந்தனம் ஆகிய மரங்கள்லாம் வந்து இருக்கு. அந்த மரங்கள்ல இருந்து இந்த புது புது மலர்கள்லாம் என்ன செய்து மலர்ந்து அந்த பேரியாறுன்னு சொல்லி ஒரு ஆறு மலை அருவியாக வந்து அங்க கொட்டிக்கிட்டு இருக்கு. அந்த ஆற்றுல வந்து அந்த மலர்கள்லாம் நிறைஞ்சி போல அந்த ஆற்றுல இருக்கிற தண்ணீர் பரப்பே தெரியலையாம்.
அந்த பூக்கள்லாம் நிறைஞ்சி அப்படி நீர் பரப்பெல்லாம் மறைத்து கொண்டு ஓடுதான். இப்ப அந்த ஓடிக்கிட்டு இருக்கிற தண்ணியில இருக்கிற பூக்குல இருக்கிற தேனை எடுக்கிறதுக்காக இந்த மரம் நிமிரு அப்படிங்கிற வண்டினங்களுக்கு வேற வேற பெயர்கள் வந்து இருக்கு. பெருசு சிறுசுமா இருக்கும் இல்லையா? அது வந்து அது அருகால் பறவைன்னு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து ஒரு வேற இலக்கியத்துல வந்து இருக்கு. அந்த மாதிரி வண்டினங்கள் சிறிதும் பெரிதுமான வண்டினங்கள் அந்த பூக்கள் மேல அப்படியே படர்ந்துகிட்டு அது ஒரு ஓசையை எழுப்பிக்கிட்டு பூச்சி இனங்கள்லாம் வந்து இசை பாடிக்கிட்டு வர்றது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா, திருமாலோட மார்புல இருக்கக்கூடிய அந்த ஒளி பொருந்திய ஆரம் எப்படி கலர் கலரா மின்னுமோ, அது மாதிரி அந்த அருவியில போற தண்ணிய பார்க்கும்போது எப்படி தெரியுது தூரத்துல இருந்து பார்க்க அப்படின்னா, திருமால் தன்னுடைய மார்பில் அணிந்திருக்கக்கூடிய பல மணிக்கற்கள் பதித்த ஆரம் போன்று இருக்கான். ஏன்னா கலர் போயிருக்கு இல்லையா? அதுல இந்த வண்டினங்கள் வேற மொச்சுக்கிட்டு இருக்கு இல்லையா? அதெல்லாம் பார்க்கும்போது அந்த திருமால் மார்பில் இருக்கக்கூடிய ஆரம் போல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இது வந்து நாடக காப்பியம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இப்ப சொல்லுலயே வந்து நாடகத்தை வந்து காட்டணும். ஏன்னா காட்சியா காட்டுறதுக்குன்னா நடிகர்கள் வந்து வேடம் புனைந்து நடிப்பாங்க. ஏன்னா வானொலியில கேட்கறதா இருந்தா ஒளிச்சித்திரம் சொல்லுவாங்க. வாயில பேசுற அந்த வாய்ஸ் மாடுலேஷன்லயே வந்து அந்த நாடகத்தை நம்ம கண் முன்னாடி காட்சிப்படுத்தணும். அது மாதிரி இங்க சொற்களால வந்து நாடகம் வந்து அமைத்திருக்காரு. அப்ப சொற்களால சொல்லும் போதே நம்ம கற்பனையில இப்படி இருந்திருக்கும் அப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அந்த காட்சியை வந்து நம்ம இளங்கோவடிகளுடைய கண் கொண்டு நம்ம வந்து பார்க்கணும். அப்ப இருமணல் எக்கர் ஈந்த ஒருங்கிருப்ப மிகப்பெரிய அந்த மணல் திட்டு மேல இவங்க போனவங்க எல்லாருமே அந்த திட்டு மேல காத்துக்கிட்டு இருக்காங்க. எந்த பக்கம் போகலான்னு பார்த்துட்டு வர்றதுக்காக வீரர்கள் வந்து போயிருக்காங்க. அப்ப பார்க்கும்போதுதான் என்னென்ன மரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த அருவி ஓடி வர்றத பாக்குறாங்க. அதை வந்து திருமாலோட மார்பில் இருக்கிற ஆரம் போல இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து இளங்கோவடிகள் வந்து இதை காட்சிப்படுத்தி இருக்காரு. அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த மலையில அங்க நின்னு அந்த மணல் மேட்டுல நின்னு பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா? அப்ப பல சத்தங்கள் வந்து அவங்களுக்கு வந்து கேக்குது. என்னென்ன சத்தங்கள்லாம் கேக்குது அப்படின்னு சொன்னா, அந்த மலைவாழ் மக்களாகிய அந்த குன்ற குறவை வந்து ஆடுறாங்க. சரியா? கொடுச்சியர் பாடலை பாடிக்கிட்டு குன்ற குறவை வந்து ஆடுறாங்க. அப்ப வெறியாட்டு நிகழ்த்துறாங்க. சில மகளிர் என்ன செய்யறாங்க, தங்களுடைய பிள்ளைகளுக்காக வெறியாட்டு நிகழ்த்துற வேலன் பாடலும் திணை குட்டுறாங்க. அங்க திணைக்குளம், அதாவது திணை வந்து மலையில வந்து விளைவிப்பாங்க உணவுக்காக. இந்த திணை தானியங்களை எல்லாம் குத்தி அந்த உலக்கை பாட்டுங்கிற வள்ளை பாட்டு பாடுவாங்க இல்லையா? அந்த திணை குற்றுவாரோட வள்ளை பாட்டு பாடுறாங்க. இந்த திணைப்புலம் காக்க புல்லோட்டுவர்லாம் அசோ அசோன்னு சொல்லி அந்த கல்லை வந்து கவன்ல வச்சு எரிஞ்சிட்டு அந்த பாட்டு பாடுவாங்க இல்லையா? அந்த அவங்க எழுப்புற ஓசை. அந்த நேத்து சொன்னாங்க இல்லையா? குருவியை வந்து மெதுவா சொன்னாங்க, கிளியை வந்து கடிந்து சொல்லி என்ன ஓட்டுனாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா? ஏன்னா கிளிகள் வந்து தானியங்களை அதிகமா சிதைக்கும். அதுக்காக வந்து கிளிகளை வந்து சத்தமா அதிகமா கொடுத்தா தான் அது பயந்து போகும். இல்லாட்டா வந்து போகாது. அதனால அந்த மாதிரி அவங்க எழுப்புற ஓசையும் தேன் கூட்டை வந்து உடைச்சிட்டு குறவர்கள் செய்யும் ஆரவார ஒலி. ஏன்னா மலை தேன் வந்து ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்தது. அது வந்து ரேரா தான் கிடைக்கும். அப்ப தேன் கூட்டை கண்டுபிடிச்சிட்டோம், அதை எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு குறவர்கள்லாம் சந்தோஷமா எழுப்புற அந்த ஓசையும் பறை முழக்கம் போன்ற அருவி ஒலி. அருவி வந்து தண்ணி வந்து நிறைய வந்து கொட்டுச்சுன்னா எப்படி நம்ம குற்றால அருவியில மெயின் ஃபால்ஸை தாண்டி விழுந்துச்சுன்னா எப்படி தட தட தடன்னு ஒரு சத்தம் கேட்குமோ, அது மாதிரியான அந்த அருவி ஒலிக்கக்கூடிய ஒரு ஒலி. அப்ப புலியோட போராடக்கூடிய யானையோட பிளிரல், காட்டுல இருக்கிற விலங்குகள் வந்து இங்க காட்சிப்படுத்தப்படுது. இப்ப முதல்ல வந்து குன்றக்குறவை ஆடுற கொடிச்சியர் வந்து ஆடுற அந்த நிகழ்ச்சி நமக்கு தெரியணும். அதுக்கடுத்து வெறியாற்ற வேலவன் பாடல் வந்து இந்த மகளிர் வந்து வெறியாட அந்த விளக்கு வச்சு நெல்லை படியில நிரப்பி வச்சு அது மேல விளக்க பொருத்தி வச்சு குழந்தைகளுக்காக அந்த வெறியாட்டம் நிகழ்த்துறது. திணை குற்றும் போது உலக்க இடிக்கிற அந்த சத்தம், கிளியையும் குருவியையும் கடிந்து ஓட்டுற அந்த சத்தம், தேன் குட்டனை உடைச்சிட்டு அந்த குறவர்கள்லாம் எழுப்பக்கூடிய ஒரு ஆரவார ஒலி எப்படி இருக்கும், அந்த பறை முழக்கம் எப்படி டமர 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 டமரன் அடிச்ச மாதிரி அந்த அருவி தட 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 தடன் விழுகிற அந்த சத்தம், புலியோட எங்கேயோ அந்த புலியோட யானை வந்து போராடுது. ஏன்னா புலி வந்து யானையை கொல்ல பார்க்கும், யானை வந்து அப்படி விட்டுற முடியுமா? அதோட உயிரை காப்பாத்திக்க போராடுற அந்த யானையோட பிளிரல், விலங்குகளை கலைக்கும் பறையின் ஒலி. இப்ப இவங்க போய்கிட்டு இருக்காங்க இல்லையா? விலங்குகள் எதுவும் இடையிற்றக்கூடாது, யாருக்காவது உயிருக்கு சேதாரம் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போகும்போதே என்ன செய்வாங்க, பெரிய ஓசையா பறை முழங்கிக்கிட்டே தான் போவாங்க. அந்த சத்தத்தை கேட்டு மனிதர்களுடைய நடமாட்டம் இருக்குன்னு விலங்குகள்லாம் வந்து விலகி போயிரும், அதோட இடத்துக்கு பாதுகாப்பா போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விலங்குகளை கலைக்கக்கூடிய இவங்க போகும்போது அந்த பறையின் ஒலி
யானை பிடிப்போர் எழுப்பும் ஒலி. பெரிய குழி தோண்டி வச்சு அது மேல அந்த குச்சி மூங்கில் களிகளை போட்டு அந்த இலைகளை எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. இந்த யானை வரும்போது உள்ள விழுந்துரும். அப்ப யானை விழுந்த உடனே பெருசு பெருசா சத்தம் போட்டு அது வந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள போராடும். இவங்க எல்லாரும் என்ன செய்வாங்க, 10, 15 பேர் சேர்ந்து யானையை பிடிக்கிறதுக்காக இவங்க கத்துற அந்த சத்தம் எல்லாம் சேர்ந்து வந்து கேக்குது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சேர மன்னரோட கூட வர்ற படையில வர்ற நிறைய பேர் வரும்போது சத்தம் கேட்கும் இல்லையா, கையில வச்சிருக்கிற ஆயுதங்கள் ஒன்றோட ஒன்று உரசும், குதிரையோட காலடி சத்தம், குதிரை கணைக்கிற சத்தம், மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு நம்ம கிளாஸ்லயே பாத்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் விட்டோம்னா போதும் எவ்வளவு பேசுறாங்க, எவ்வளவு சத்தம் கேக்குது. அப்ப எவ்வளவு வீரர்களோட அந்த ஆய மகளிரோட எல்லாரும் போகும்போது காட்டு வழியா போகும்போது இங்க பாரு அதை பாரு இதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நல்ல சந்தோஷமா குதூகலமா பேசிட்டு போகும்போது அவங்க கொடுக்குற அந்த சத்தம் இப்படி எல்லாமே வந்து காட்சிப்படுத்தப்படுது. இந்த மலையில எந்த மூலையிலும் எம்மருங்கிலும் அப்படின்னு சொல்றாங்க, எல்லா பக்கத்துல இருந்தும் பலவித சத்தங்கள் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் வந்து சொல்லும் போதே நம்ம வந்து கற்பனையில இமேஜினா அதை வந்து நம்ம உணரணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பாடல் வரிகளை வந்து இளங்கோவடிகள் தன்னுடைய இலக்கிய திறத்தால வந்து அமைச்சிருக்காரு. அதுக்கடுத்து அரசனின் வருகை வந்து தெரியுது. ஏன்னா இவங்க போகும்போது அந்த பறை முழங்கிக்கிட்டு என்ன வீரர்கள்லாம் போகும்போது அந்த சத்தம் வந்து இந்த மலைவாழ் மக்களுக்கு வந்து கேக்குது. அப்ப மலைவாழ் மக்கள் வந்து அந்த மலைவாழ் தலைவன் இருப்பாங்க இல்லையா, அந்த வேடர் தலைவன் அப்படி இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து அரசனுக்கு வந்து வணக்கம் செலுத்தணும். அதாவது அரசன் வர்றாரு அப்படின்னு சொன்னா போய் வாங்க வாங்கன்னு வரவேற்கணும். இல்ல அவங்களுக்கு தேவையான பரிசு பொருட்கள் எல்லாம் கொடுக்கணும். தம்மிடம் இருக்கிறதுல சிறந்ததா என்னென்னலாம் இருக்கோ அதையெல்லாம் அரசனுக்கு காணிக்கையாக கொண்டு போய் கொடுத்து அவங்கள வரவேற்கிற நிகழ்ச்சி வந்து இங்க நடக்க போகுது. அப்படி இந்த அரசனின் வருகையை அறிந்த மலைவாழ் மக்கள் தம்மிடம் இருக்கக்கூடிய சிறப்பான பொருள்களை எல்லாம் பரிசாக தருவதற்காக எப்படி கொண்டு வராங்க அப்படின்னா மேல இப்படி தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டு வராங்க. ஏன்னா காட்டு பாதையில செடிகள் கொடிகள் எல்லாம் விளக்கிக்கிட்டு நடக்கணும், இடுப்புலையோ அதுலயோ வச்சுட்டு வர முடியாம தலைமையில இப்படி வச்சுக்கிட்டு தலையில சுமந்துட்டு வராங்க. அது அந்த காட்சி எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, அளந்து கடை அறியா அருங்கலம் சுமர்ந்து, அளவே தெரியாம இவ்வளவுதான் அவ்வளவுதான் இல்லாம எவ்வளவு இருக்கோ அவ்வளத்தையும் அப்படியே அள்ளிக்கிட்டு வர்றாங்க. அள்ளிட்டு கொண்டுட்டு தலையில அப்படி சுமந்துட்டு வர்றாங்க. எப்படி இருக்காது அப்படின்னு சொன்னா, திரை சுமந்து நிற்கும் தெவ்வர் போல. தெவ்வர் அப்படின்னு சொன்னா பகைவர். பகைவர்கள்லாம் இவருடைய வலிமையை கண்டு பயந்து என்ன செய்வாங்க, தங்கள்கிட்ட இருக்கிற பொருட்களை எல்லாம் வந்து திரையாக கொடுத்துட்டு நாங்க வந்து உங்க ஆட்சியின் கீழே வந்து இருக்கோம், உங்களுக்கு பணிந்து நடக்கிறோம் அப்படின்னு சொல்லி பகைவர்கள்லாம் இந்த சேரருடைய ஆற்றலை பார்த்து பயந்து எப்படி திரை செலுத்த வரிசையா நிற்பாங்களோ அது மாதிரி இந்த மலைவாழ் மக்கள் தம்மிடம் இருக்கக்கூடிய சிறப்பான பொருள்கள் எல்லாம் எடுத்துட்டு வராங்க. அப்படி என்னென்னலாம் காட்டுல கிடைக்குது ஏற்கனவே சொல்லியாச்சு. மலை வந்து இருக்கு. மலையில வந்து மிளகு, அகிலு, சந்தனம், இந்த நறுமண சாந்து, கிழங்கு, கொடி வகைகள், பூக்கள் எதெல்லாம் அரிதா கிடைக்குமோ அது மாதிரி அதியமான் வந்து ஔவையாருக்கு அந்த கருநெல்லிக்கனியை பரிசா கொடுத்தாரோ அது மாதிரி இந்த மலைவாழ் வேடுவர்கள் தமக்கு கிடைக்கக்கூடிய என்ன நாட்டுக்குள்ள கிடைக்காத அரிய பொருட்களை எல்லாம் அரசனுக்கு காணிக்கையாக செலுத்துறதுக்காக கொண்டு வராங்க. அப்ப மலைமிசை யானையின் வெண்கோடு, யானை வந்து இங்க அதிகம், அதனால தந்தம் வந்து நிறைய கிடைக்கும். அந்த தந்தத்துல வந்து கலைப்பொருட்கள் நிறைய செய்வாங்க இல்லையா, அதனால யானையோட தந்தம், அகிலின் குப்பை, அகில் வந்து நறுமண புகையை வந்து கொடுக்கும். அரண்மனையில எப்பயுமே அகில் சந்தனத்தால அந்த நறுமண புகையை வந்து போடுறது வழக்கம். நீராடும் போது இந்த நறுமண பொருட்களை உபயோகிக்கிறது வழக்கம். துணிகள்ல இடையில பொதிந்து வைக்கிறது வழக்கம். இப்படி அவங்களுக்கு தேவைப்படும் சொல்லிட்டு அந்த அகிலின் குப்பையும் மலைமிசை மாக்கள் தலைமிசை கொண்டு எல்லாத்தையும் என்ன செய்யறாங்க, தலையில சுமந்துட்டு வர்றாங்க. அது போக காட்டுல என்னென்ன விலங்குகள்லாம் இருக்கு அப்படிங்கறதும் இந்த இடத்துல வந்து காட்சிப்படுத்தி இருக்காரு. என்னென்னலாம் இருக்கு, யானையோட குட்டி, புலியோட குட்டி, கரடியோட குட்டி, குரங்கோட குட்டி, எல்லாத்தையுமே எதெல்லாம் கிடைச்சதெல்லாம் தூக்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. கீரியோட குட்டியை கூட வந்து கொடுக்குறாங்க. அப்ப அந்த காட்டுல வந்து என்னென்ன மரங்கள் இருந்தது, என்னென்ன மலர்கள் மலர்ந்தது, என்னென்ன நறுமண பொருட்கள் கிடைக்குது, மிளகு வந்து முக்கியமான உணவு பொருள், மருத்துவ பொருள். அந்த காலத்துல இந்த வத்தலோ மிளகாயோ எல்லாம் கிடையாது. என்ன அரசனுக்கு சமைக்கக்கூடிய உணவுல சுக்கும் மிளகும் தான் காரத்துக்கு வந்து பயன்படுத்துவாங்க. அப்ப மிளகு வந்து மிக முக்கியமான ஒரு உணவு பொருள். இதை உணர்ந்து நம்ம வந்து ஆரோக்கியமா இருக்கோம் அப்படின்னு சொன்னா இந்த மிளகு தான் முக்கியமான காரணம். அது மலையில தான் நிறைய விளையும். வெண்மிளகு அப்படிங்கிறது பயங்கர காரமான ஒரு மிளகு இருக்காம்.
அப்ப அரசனுக்கு வந்து கொடுக்கக்கூடியது வந்து மிக்க சிறப்பான பொருள், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மிக்க சிறப்பான பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து தெங்கின் பழம்னு சொல்லியிருப்பாங்க. தெங்கின் பழம்னா இளநீர், இளநீர், பலாப்பழம், அப்புறம் வந்து மாங்கனியிலேயே சிறந்த ரேரா கிடைக்கக்கூடிய அந்த மாங்கனி எல்லாத்தையுமே வந்து தலையில கூட கூடையா வச்சு சுமந்துக்கிட்டு வந்து நிக்கிறாங்க. இப்ப நம்ம ஒரு சினிமா படத்துல எல்லாம் பார்ப்போம். கிராமத்துல இருந்து டவுனுக்கு வந்து பார்க்க வர்றாங்க, படிக்கிற பிள்ளைகளை பார்க்க வர்றாங்கன்னா நம்ம காமெடியா சிரிப்போம் இல்லையா? வாழைத்தாரு, பலாப்பழம் எல்லாத்தையும் தூக்கிட்டு வருவாங்க இல்லையா? அது மாதிரி அரசனை பார்க்க வர்ற அந்த வேடர்கள் என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு என்னென்னலாம் கிடைக்குதோ, அவங்க கிட்ட இருக்கிறதுல எதெல்லாம் சிறந்ததோ அதையெல்லாம் அரசனுக்கு பரிசா தர்றதுக்காக தலையில சுமந்து நிக்கிற காட்சி எப்படி இருக்குன்னா, இந்த சேர மன்னர்களுடைய ஆற்றலை அறிந்து பகைவர்கள் எல்லாம் திரை செலுத்துறதுக்காக பொருட்களை தலை மேல சுமந்து நிக்கிற மாதிரி அவங்க வந்து நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி காட்சிப்படுத்திருக்காரு. இங்க வந்து சேரர்களுடைய வீரம் திரும்ப ஒருக்க வந்து பதிவு செய்யப்படுது. இப்ப இந்த மாதிரி நிக்கும் போது அந்த வேடுவர்கள் வந்து சொல்றாங்க, இப்ப நீங்க குன்றக்குறவை ஆடி விழா வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அரசே, நீங்க வந்து அந்த விழாவை காண வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா, என்ன விழா கொண்டாடுறீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னோடனே, இந்த மாதிரி ஒரு குன்றக்குறவை வந்து கொண்டாடுறோம், எங்க குல சாமியை வந்து வணங்குறோம் அப்படின்னு. அப்பயும் உங்க குல சாமி யாரு அப்படின்னு கேட்கும் போது அவர் சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு வேங்கை மரத்தடியில என்ன ஒரு முளை இழந்த ஒரு பெண் ஒருத்தி வந்து இருந்தா, நாங்க வந்து அவளை பார்த்துக்கிட்டு இருந்தோம். நாங்க பார்த்துக்கிட்டே இருக்கும் போதே விண்ணுலகத்துல இருந்து வந்து ஒரு புஷ்பக விமானம் வந்துச்சு. அதுல வந்து அவளுடைய கணவனும் இந்திரன் முதலான தேவர்களும் வந்தாங்க. இவ வந்து அந்த தன்னுடைய உடலோட அந்த தேர்ல ஏறி தன் கணவனை வந்து தழுவிக்கிட்டு அவ மேல வானுலகத்துக்கு ஏறி போறத நாங்க பார்த்தோம். அதனால எங்களுடைய குல தேவதையா நாங்க அவளையே ஏத்துக்கிட்டோம். எங்க குல தேவதையா நாங்க வழிபடணும்னு சொல்லி நாங்களே வந்து ஏத்துக்கிட்டு ஒரு அந்த அவ நின்று அந்த வேங்கை மரத்தின் கீழே அடையாளமாக ஒரு கல்லை வந்து வச்சு நாங்க எங்களுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் கிடைக்குதோ அதையெல்லாம் படையல் போட்டு குன்றக்குறவை ஆடி பாட்டு பாடி நாங்க வந்து வணங்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்றாரு. அப்ப என்ன சொல்றாரு, மன்னனை வாழ்த்திட்டு சொல்றாரு, கான வேங்கை கீழோர் காரிகை. அவன் இந்த வேங்கை மரத்தின் கீழே, காட்டுல இருக்கக்கூடிய இந்த வேங்கை மரத்தின் கீழே ஒரு காரிகைனா ஒரு பெண் ஒருத்தி தன் முளை இழந்து தனித்துயர் எய்தி. அவங்க வந்து ஏற்கனவே நம்ம இத கதையில பார்த்துட்டோம். தன்னுடைய இடது மார்பகத்தை கையாலேயே பிச்சு எரிஞ்சு மதுரையை தீ மூட்டிட்டு வந்து அந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்காங்க. 21 நாள் வரைக்கும் அவங்க வந்து தன்னுடைய கணவனுடைய வருகைக்காக மதுராபதி தெய்வம் சொன்னதுன்னு சொல்லி அவங்க காத்திருக்காங்க இல்லையா? அப்படி காத்திருக்கும் போது இவங்க வந்து அந்த மேலுலகத்துல இருந்து வந்த அந்த புஷ்பக விமானத்துல அவங்க ஏறி போறதை இந்த வேடர்கள் வந்து பாக்குறாங்க. அவ வந்து யாருன்னு எங்களுக்கு தெரியல. அந்த பொண்ணு வந்து என்ன செஞ்சா, தன்னுடைய கணவனை அடைந்தா, அவனை வந்து ஆற தழுவிக்கிட்டு அந்த புஷ்பக விமானத்துல ஏறி போறத நாங்க பார்த்தோம். அவ எந்நாட்டல் கொள், அவ யாருன்னு எங்களுக்கு தெரியாது, யார் மகள் கொல்லோ, அவ யாருன்னு எங்களுக்கு தெரியாது சாமி அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இதனை கேட்டுட்டு இருந்த இவங்க வந்து கூட போனது இளங்கோவடிகளும் போயிருக்காரு, தமிழ் ஆசானாகிய சாத்தனாரும் வந்து போயிருக்காரு. இப்ப சாத்தனார் வந்து யாரு, மதுரை கூலவாணிகன் மகனார் வந்து சாத்தனார். இப்ப வந்து நமக்கு இப்ப இருக்கிற மாதிரி போன் வசதியோ நெட் வசதியோ இந்த இணைய வசதியோ எல்லாம் அப்ப இல்லை இல்லையா? அப்ப ஒற்றர்கள் மூலமாக அல்லது வேற இந்த புறாக்கள் தூது மூலமாக ஏதோ ஒரு வகையில வந்து இந்த செய்தி வந்து இந்த சாத்தனாருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. ஏன்னா மலைகள் எல்லாம் கடந்து நெடுந்தூரம் பயணிக்கணும். அதாவது நெடுந்தூரம்னா கால்நடையாகவோ குதிரை மூலமாகவோ தான் போக முடியும். அப்ப அந்த காலத்துல அந்த செய்தி வந்து எப்படியோ வந்து இவருக்கு வந்து சேர்ந்திருக்கு. அப்ப வந்து அவர் சொல்றாரு, தந்தமிழ் ஆசானாகிய சாத்தனார் தாம் அறிந்த கண்ணகியின் வரலாற்றை அரசனுக்கு வந்து எடுத்து சொல்றாரு. ஆமா, இது உண்மைதான். இது வந்து இந்த செய்தி இந்த தன் ஒரு முளை இழந்த பத்தினி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, ஒரு முளை இழந்த பெண் ஒருத்தி அப்படின்னு சொன்ன உடனே அப்ப இது கண்ணகி தான் அப்படின்னு சொல்லி இந்த சாத்தனார் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாரு. உடனே சொல்றாரு, ஆமா ஆமா அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்துச்சு. அப்ப எனக்கு வந்து இந்த கதை வந்து தெரியும், அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சாத்தனார் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. தீவினை சிலம்பு காரணமாக, இங்க சிலம்பு வந்து செஞ்சிலம்புன்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அது உள்ள மாணிக்க பரல் இருக்கான், அது சிவப்பு நிறமான மாணிக்க பரல் இருக்கிறதுனால அதை செஞ்சிலம்புன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து இங்க தீவினை சிலம்பு அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அவனுடைய கோவலனுடைய இறப்புக்கும் கண்ணகியோட இந்த நிலைமைக்கும் காரணமானது என்ன, அந்த சிலம்பு. அப்ப அந்த தீவினை வந்து இந்த சிலம்புல வந்து சூழ்ந்துருச்சு அவங்களுக்கு, அந்த சிலம்பு தான் அதுக்கு காரணமா அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாரு.
ஆய்தொடி அறிவை கணவர்க்கு உற்றதும். அந்த சிலம்பினால இந்த பொண்ணோட கணவருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி செஞ்சிலம்பு எரிந்து தேவி முன்னர் அவளுடைய அந்த மாணிக்க பரல் நிறைந்த சிலம்ப பாண்டிய மன்னன் அவையில உடைக்கிறான். அப்படி உடைச்சப்ப ஒரு மாணிக்க பரல் இந்த பாண்டிய மன்னனோட உதட்டுல பட்டு தெரிச்சது, இந்த ரத்த துளி தெரிச்ச மாதிரி இருக்கு. உடனே அரசன் என்ன செய்யறான், நான் வந்து நெறிமுறை பிறந்துட்டேன், என்னுடைய முன்னோருடைய புகழை வந்து நான் வந்து இழிவுபடுத்திட்டேன், நான் யானோ அரசன் யானே கல்வன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படியே அட்டாக் வந்து விழுந்து இறந்து போயிறாரு. விழுந்துட்டாரு, இறந்தாரா இல்லையான்னு கூட தெரியல. பாண்டி மாதேவி என்ன பண்ணிட்டாங்க, என்ன கணவனுக்கு உற்ற துயர பார்த்த உடனே இன்னுயிர் துறந்து தன்னுயிர் துறந்து இன்னுயிர் தேடுவாள் போல அவங்களும் காலை தொட்டு கும்பிட்டுட்டு அப்படியே விழுந்து செத்து போயிட்டாங்க. இப்ப கண்ணகி சொன்ன வஞ்சனத்தை கூட அவங்க கேட்கல. ஆனா கண்ணகி வந்து அவங்க உயிரோட இருக்கிறதா நினைச்சுதான் சூளுரைக்கிறான். சரியா, அது வந்து அடுத்த இதுல வந்து பேசுவீங்க. அதுக்கடுத்து தீவன செஞ்சிலம்பு எரிந்து தேவி முன்னர் வஞ்சினம் சாற்றிய மாபெரும் பத்தினி, அவ வந்து கண்ணகி, அவளை பத்தி வந்து எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மன்னருக்கு வந்து அந்த கதையை வந்து சொல்றாரு. என்னென்னலாம் சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்ப வஞ்சனம் கூறுவது அப்படிங்கிறது போருக்கு போகக்கூடிய அரசன் வந்து வஞ்சனம் கூறி புறப்படுவான். நான் இந்த போர்ல ஜெயிக்கலைன்னா இந்த வஞ்சியர் வந்து என்னுடைய மார்பை பரத்தையர்கள் வந்து தழுவட்டும், என்னை குலப்பெண்டீர் தழுவாம போகட்டும், புலவர்கள் என்னையும் என் நாட்டையும் பாடாது ஒழிக. இப்ப இந்த சிறுத்தை படத்துல சொன்ன மாதிரி என் ஒரு மீசைய மலிச்சிட்டு புதைங்கடா அப்படின்னு சொல்லுவான் இல்லையா, அந்த மாதிரி நம்ம ரியாலிட்டியில நம்ம இப்ப ரீசெண்டா சொன்னோம்னா என் மீசைய மலிச்சிட்டு புதைங்கடா அப்படின்னு சொல்லுவான் இல்லையா, அது மாதிரி அந்த காலத்துல அரசர்கள் வந்து அப்படி வஞ்சனம் கூறிட்டு போருக்கு சென்று இருக்காங்க. நானு ஜெயிச்சுட்டு தான் திரும்புவேன், இல்லாட்டா நான் திரும்ப மாட்டேன் அப்படி எல்லாம் சொல்லிட்டு புறப்படுவாங்க இல்லையா. அது மாதிரி இங்க கண்ணகி வந்து வஞ்சனம் முறைக்கிறா. என்ன சொல்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா, மட்டார் குழலார் பிறந்த பதி பிறந்தேன், பட்டாங்கு யானும் ஓர் பத்தினியே ஆமாகில். என்ன நல்ல வந்து பதியில வந்து நான் பிறந்தேன், நானும் அதே மாதிரி பத்தினியா இருந்தா ஓட்டேன், அரசனோடு ஒழிப்பேன் மதுரையையும். என் கணவரை வந்து விசாரிக்காம வந்து கொன்னுட்டாங்க, என்ன தீவினை, அதாவது என்ன ஏதுன்னு விசாரிக்காம கொன்னுட்டாங்க இல்லையா, திரும்ப கொண்டு வர முடியல. ஆனா நான் வந்து அதனால விடமாட்டேன், யாரையும் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பட்டிமையும் காண்குருவாய் நீ என்ன விட்டு அகலா அப்படின்னு சொல்லி அவ வந்து சூளுரைக்கிறா. ஏன்னா இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா யார் யாரெல்லாம் எரிக்கக்கூடாது, யார் யாரெல்லாம் தீ உண்ணட்டும் அப்படின்னு சொல்லி அதுக்கும் ஒரு லிஸ்ட் வந்து கண்ணகி வந்து சொல்றாங்க. இப்படி எல்லாம் வந்து சொல்லிதான் கண்ணகி வந்து சூளுரைக்கிறா. மதுரையை எரிச்சிட்டு வந்து அவ வந்து அப்படியே கிழக்கு வாயில் நோக்கி உள் வந்தாங்க. உள்ள வரும்போதே என்ன சொல்லுது, அந்த வாரல் என்பது போல் மரித்து கை காட்ட அப்படின்னு சொல்லி ஒரு வரிகள் வரும். சரியா, அது வந்து அன்னைக்கெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்காட்டா சொல்லுவோம், இங்க வராதீங்க உங்களுக்கு ஏதோ ஒரு தீவினை நிகழ போகுது அப்படின்னு சொல்ற மாதிரி தற்கூறி பெற்ற அன்னைக்கு வந்து நம்ம அந்த அடியை வந்து சான்று சொல்லுவோம். வாரல் என்பது போல் மரித்து கை காட்ட அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா. அப்ப அது வரதுன்னு சொல்ல அவங்க வந்து உள்ள வந்து போறாங்க. அவளுக்குமே நிறைய தீ நிமித்தங்கள் வந்து தோன்றுது. அதை சொல்லாம எப்படியோ வந்து உள்ள வந்துட்டா. அவனும் வந்து சிலம்ப வைக்க போயிட்டான், அங்க கொலைகாலப்பட்டுட்டான். அடுத்து வந்து பெரிய கதைக்கு இங்க வந்துருச்சு. அப்ப வந்து பத்தினி அப்படிங்கிற பட்டம் வந்து இவளுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா மதுரை எரிச்சதுனால அவ பத்தினி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப வந்து சங்ககால மகளிர் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சங்க இலக்கியம் தான் நமக்கு முக்கியம். இது வந்து சிலப்பதிகாரம் ஆரியரோட வருகையால வடமொழி கலப்பால ஏற்பட்ட ஒரு கூட்டு முயற்சி அப்படிங்கிற மாதிரி முன்னுரையிலேயே சொல்லியிருக்காங்க, தொகுப்புரையிலேயே சொல்லியிருக்காங்க. அப்ப வந்து இந்த ஆரிய மகளிர்கிட்ட இருந்த இந்த உடன்கட்டை ஏறுற பழக்கம் வந்து இப்ப வந்து பெருமளவுல பரவி இருந்திருக்கு. பின்வந்த காலங்கள்ல சங்கம் அருவிய காலத்துல இந்த பழக்கம் வந்து ஏற்பட்டிருக்கு. அப்பதான் வந்து சதிகள் பத்தினி படிமக்கள்லாம் வைக்கிறது அப்படிங்கிற பழக்கம் வந்து அவங்க கிட்ட இருந்துதான் வந்திருக்கு. இப்ப இது எல்லாமே என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, பத்தினின்னு சொல்லும் போது பெண்களுக்கு அப்படியே ஒரு மகிழ்ச்சி வந்து வருது. அப்ப என்ன தன்மையை வந்து அவங்க சுட்டி காட்டுறாங்க, எதுக்காக இத வந்து சொல்றாங்க அப்படிங்கிறத யாருமே வந்து ரியலைஸ் பண்ணல. இப்ப வரைக்கும் அதையே நம்பிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து பரிதாபத்துக்குரிய ஒரு விஷயம்தான். அது வந்து நிறைய பெண்ணியம் பேசுற மாதிரி இருக்கும். நான் அந்த கான்செப்டுக்கு போகல. சரியா, எக்குலத்தவர் ஆயனும் இப்ப வந்து
என்ன பகைவர்கிட்ட தன்னுடைய பெண்களோ இவங்களோ சிக்கிடக்கூடாது, மனைவியோ மக்களோ தாயோ சிக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கணவன் இறந்துட்டான்னா என்ன அப்படியே போய் வந்து நெருப்புல வந்து சேர்ந்து எரிஞ்சிடணும் அப்படிங்கிறத வந்து ஆழமாக பதிச்சுட்டாங்க. அதுவே சரியானது அப்படிங்கிறதையும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களுக்குமே வந்து வருத்தமா இருக்கும் இல்லையா, போறவங்க வர்றவங்க எல்லாம் தன்னை வந்து அடிமைப்படுத்துறத எந்த பெண்ணும் விரும்ப மாட்டா இல்லையா, அதனால சரி சரி இப்படி ஒரு வழி இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஏத்துக்கிட்டாங்க. அப்ப இது வந்து எண்ணிலடங்கா ஒரு மனவேதனையோட எல்லா பெண்களும் வந்து ஏத்துக்கிட்டது. சரியா, அது நீர்வார் கூந்தல் இரும்புறம் தாள போரஞர் கண்ணன் பெருங்காடு நோக்கி அப்படிங்கிற புறப்பாட்டு வரிகள்ல வந்து பூதபாண்டியனோட மனைவி பெருங்கோ பெண்டு தீப்பாய்ந்து உயிர் விட்டத புறநானூற்று பாடல் சொல்லுது. இவ்வளவு ஏன், சேரன் செங்குட்டுவனுடைய அம்மாவே என்ன செஞ்சாங்கன்னா, இமயவரமன் நெடுஞ்செழியன் இறந்தப்ப அவங்களும் வந்து உடன்கட்டை ஏறி இருக்காங்க. அப்ப அந்த அந்த துன்பத்தை அவங்க நேரடியாவே அனுபவிச்சிருக்காங்க. சரியா, அவள் தாயாகிய நற்சோனையும் உடன்கட்டை ஏறியதாக வரலாற்று செய்தி ஆதாரத்தோட இருக்கு. அப்ப இந்த கண்ணகியின் வழக்குறையை கேட்ட அந்த பாண்டிய மன்னன் என்ன செய்யறான், யானோ அரசன் யானை கல்வன் சொல்லி டப்புன்னு இறந்து போயிறாரு. அவ அந்த பாதத்தை தொட்டு வணங்கிக்கிட்டு அவ என்ன செய்யறா, மன்னவன் செல்வுளி செல்கையான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுயிர் கொண்டு அவனுயிர் தேடினால் போல. ஏமா போருக்கு போயிருக்கான், தன்னுடைய கணவன் போருக்கு போயிருக்கான் அப்படின்னு சொன்னா அவன் அங்க இறந்து போயிட்டாங்கிற செய்தி தன்னை வந்து அடைய முன்னாடியே இவளும் வந்து உயிரை விட்டுருவாளாம். ஏன் அப்படி உயிரை விடுறா அப்படின்னு சொன்னா, அவன் சொர்க்கத்துக்கு போனா அங்க இருக்கக்கூடிய வானவ மகளிர் அவன் மார்பை தழுவிடுவாங்களே, அதுக்கு முன்னாடி நம்ம போய் அங்க இருந்து அவனை வரவேற்கிறதுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒரு சங்க இலக்கிய பாடல்கள்லாம் இருக்கு. அப்ப அது மாதிரி இந்த பாண்டியன் மனைவி என்ன செய்யறாங்க, மன்னவன் செல்வுளி செல்கையான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுயிர் கொண்டு அவனுயிர் தேடினால் போல அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உயிரை விட்டுட்டு தன்னுடைய மன்னவனுடைய உயிர் எங்கன போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு போறாளாம். அந்த மாதிரி அவளுமே என்ன செய்யறா, சடனா வந்து உயிரை விட்டுறா அப்படின்னு சொல்லி சீத்தலை சாத்தனார் என்ன சொல்றாரு, சேரன் செங்குட்டுவனுக்கு எடுத்து வந்து சொல்றாரு. இதை கேட்ட சேர மன்னன் வருந்துறான். அவன் எப்படி வருந்தான், அவன் கவலை அவனுக்கு, அவன் எப்படி சாரி அவன் இவன் சொல்றேன்னு நினைக்க வேண்டாம். அதாவது கதையோட ஓட்டத்துல அந்த மாதிரி வார்த்தைகள் வந்து வருது, பெரியோர்கள் வந்து மன்னிக்கணும். அதுக்கடுத்து சேரன் செங்குட்டுவனுடைய வருத்தம் என்னவாக இருக்கு அப்படின்னு சொன்னா, அவர் என்ன சொல்றாரு பாருங்க, எம்மோர் என்ன வேந்தருக்கு உற்ற செம்மையின் இகந்த சொற்செவி புலம் படாமுன் அப்படிங்கிறார். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, தான் வந்து நீதி நெறி தவறிட்டேன் அப்படின்னு சொல்லி நினைச்ச உடனேயே தன்னுடைய உயிரை வந்து விட்டுறாரு பாண்டிய மன்னன். அப்ப மன்னவனா இருக்கக்கூடியவன் எந்நேரமும் கவனத்தோட இருக்கணும், அப்படி நெறி பிறழ்ந்துட்டா உயிரையே கொடுத்துடணும் அப்படிங்கிற இந்த அரசு முறை வந்து எனக்கு வந்து மிக்க வருத்தத்தை அளிக்குது. அரசனாக இருக்கக்கூடிய சிக்கல்ல மிகப்பெரியதாக அவனுக்கு வந்து தோணுது. இதுல வந்து என்ன ஒரு பரிதாபத்துக்குரிய விஷயம் அப்படின்னா, இவங்க தங்களுடைய எல்லையை விரிவுபடுத்துக்காக படையெடுத்து போறாங்க, அதிகாரத்தை நிலைநிறுத்துறதுக்காக படையெடுத்து போறாங்க. அப்ப போர் வீரர்களை ஆயிரக்கணக்கான பேர் சாகுறாங்க, ஆயிரக்கணக்கான மனைவி அவங்களுக்கு தெருவில் தாய் ஒரு யோசனை விட்டுட்டு மன்னவர் என்ன வரல, ஆடியோ வரல. அம்மா வணக்கம். ஐயா சொல்லுங்க. உங்க குரல் ஒலி கேட்கல, மைக் உங்க வீடியோ ஒண்ணு ஆஃப் பண்ணிடுங்க. சரிங்கய்யா, சரியா கேக்குதான்னு பாக்கலாங்கம்மா. இப்ப கேக்குதுங்களா ஐயா? கேக்குதுங்கம்மா, நீங்க பேசலாம். சரிங்க. அவருடைய வருத்தம் என்னவாக இருக்கு அப்படின்னு சொன்னா, போரில இறந்துபட்ட வீரர்களுக்காக வருத்தப்படல, அவருடைய மனைவிகள்லாம் உடன்கட்டை ஏறினாங்க அதுக்கு வருத்தப்படல, அவருடைய அன்னையா சகோதரியா மகளா இருக்கக்கூடியவங்க எல்லாம் தெருவுல நிக்கிறாங்க அதுக்கு வருத்தப்படல. ஆனா அரசனாகிய சேரன் செங்குட்டுவன் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை தன்னுடைய உயிரையே இழக்க வேண்டிய கட்டம் வந்து வருது, அதனால அரசனா இருக்கக்கூடியதுல எவ்வளவு சிக்கல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சார் கேட்கல ஐயா. அம்மா வந்து திடீர்னு கட் ஆயிடுச்சு அவங்களுடைய இணைப்பு, வந்துருவாங்க ஐயா. அருமை அருமை. அனைவரும் கொஞ்சம் பொறுத்தருள்க.
வந்துருவாங்க வந்துருவாங்க. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். ரமேஷ் ஐயா வணக்கம். சற்று பொறுத்தருளவும். சரி சரிங்க. சரி சரி, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, கேக்குது. அதான் அவங்களுக்கு விட்டு விட்டு வந்துச்சு, அப்படியே கட் ஆயிடுச்சு. சரிங்க ஐயா. என்னுடைய குரல் பதிவாயிடுச்சு ஐயா. உங்க குரல் பதிவாகி இருக்கு. நல்லா விட்டு விட்டு வந்துருக்கா. நான் பேசுறேன் அன்னைக்கு அந்த இதுல அந்த வஞ்சன மாலையில பதிவாயிருக்குங்களா? பதிவு போட்டிருக்கேன். நீங்க சென்னை செந்தமிழ் மன்றத்துல போயிட்டு பார்க்கணும். சரிங்க சரிங்க. நான் போட்டா நம்ம பசங்க எல்லாம் போடுவேன், எங்க தமிழ் மன்ற வாத்தியாரங்களுக்கு ஒரு 200 பேருக்கு போடுவேன். போடுங்க ஏன் நாள்தோறும் நீங்க இந்த பத்திரிகையை கூட எல்லாருக்குமே அனுப்பலாம். போடுறேங்க. போடுறேன். நான் சங்கத்துல போடுவேன். நம்ம எங்க தமிழ் மன்றத்தை திருவண்ணாமலை இருக்கிற 200 வாத்தியார் நாங்க தமிழ் சங்கத்துல இருக்கோம். சரிங்கய்யா. அம்மையார் என்னாச்சுன்னு தெரியல, நான் அவங்க கிட்ட பேசிட்டு வரேன். பேசுறேன். அம்மா வணக்கம். அது சரி, இணைய முடியுமா உடனே? சரிங்கம்மா. இல்ல போனை பயன்படுத்தினாங்களா, நெட் கனெக்ஷன் அது என்னன்னு பாருங்க. நீங்க லேப்டாப்ல பேசுறீங்களாமா? ஏதாவது ஒண்ணு பயன்படுத்துங்க. சரிங்கம்மா. வந்துருங்களா? எல்லாரும் காத்திருக்காங்க. ஐயா அனைவருக்கும் வணக்கம். அவர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள், வந்து விட்டார்கள் நினைக்கிறேன். வந்துட்டாங்க. அம்மா பேசலாம், உங்க மைக் ஆஃப்ல இருக்கு. சரிங்க. இப்ப சரியா இருக்குங்களா? இப்ப சரியா இருக்கு, பேசுங்கம்மா. சரிங்க. இப்பங்கய்யா அந்த கணவன் இறந்து எல்லாரும் இப்ப தன்னுடைய மனைவியை அவர் பாக்குறாரு. இவங்களுடைய கருத்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவியை பாக்குறாரு. உடனே அவ பக்குனாகுது. ஏன்னா எல்லாரையும் பத்தினின்னு சொல்றாங்களே, அப்ப நம்மள ஏதாவது சொல்லிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஏமா அதெல்லாம் சரிதான். அப்ப மன்னனாகிய கணவனும் மற்றவரும் என்ன நினைக்கிறாங்களோ, கணவனோட சாகிறத தான் எல்லாருமே புகழ்ந்து பேசுறாங்க. அப்ப நம்மளும் அதை தான் ஏத்துக்க வேண்டியிருக்கும். வேற என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு அவ என்ன சொல்றா, காதலன் துன்பம் காணாது கழிந்த மாதரோ பெருந்திரு உருக வானகத்து அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. கணவனோட யாரெல்லாம் இறந்து போறாங்களோ அவங்கள தானே பத்தினின்னு சொல்லி வாழ்த்துறாங்க. அப்ப எல்லாருக்குமே அதுதான் சிறப்பு அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான். இப்ப இந்த கணவனுடைய கணவனை குற்றமற்றவன் நிரூபிச்சுட்டு வந்த கண்ணகி பத்தினி கடவுளாக வச்சு நம்ம ஒரு கற்கோயில் அமைக்கணும், பத்தினி கோட்டம் அமைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, நடுகள் வழக்கம் சதிகள் வழக்கம்லாம் அப்ப பரவலா இருக்கு. அப்ப சின்ன சின்ன, அதாவது படைத்தலைவனோட மனைவியோ அல்லது ஒரு முக்கியமான ஆட்களோட மனைவியோ இறந்தாங்கன்னா நடுகள் சதிகள் அப்படின்னு சொல்லி ஒரு கடை தேர்ந்தெடுத்து அதுக்கு நீராட்டி அதுக்கு தேவையான படையெல்லாம் வச்சு கார்த்தி நீர்ப்படை நடுகள் அந்த மாதிரி தொல்காப்பியர் சொல்லியிருக்கோம் இல்லையா, அதன்படி சதிகள் நடுறாங்க. இப்ப இவங்க கொஞ்சம் பெரிய மேல்தட்டு வர்க்கம், அரச வர்க்கம்,
அப்ப பெரிய வணிகனுடைய மனைவி அவ. அப்படி இருக்கும்போது என்ன சொல்றா, இவ வந்து மதுரையே எரிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா அந்த சிறப்பு கருதி என்ன சொல்றா, இந்த பத்தினி கடவுளாக வந்து நம்ம வணங்கணும், அவளுக்கு ஒரு பத்தினி கோட்டம் வந்து அமைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சேரன் செங்கட்டுவனுடைய மனைவி வந்து சொல்றா, வேண்மாள் அப்படிங்கிறவ வந்து சொல்றா. அப்ப சரி, அப்ப வந்து பத்தினியை வந்து வழிபடலாம், கற்கோயில் வந்து அமைக்கலாம் அப்படின்னு சொன்னா கல்லு வேணும்ல, அதுக்கடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போது அங்க இருக்கிற நிமித்திகனை வந்து கேட்கிறாரு. அவர் வந்து சொல்றாரு, நீங்க வந்து கல்லு தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு நாள் பார்த்து சொல்லுங்க, எங்க இருந்து நமக்கு வந்து கல் எடுக்கலாம். ஏன்னா இவங்களே இந்த வான்மலை அதாவது மலை முகல்ல வந்து நிறைய இருக்கக்கூடிய பகுதியை ஆளக்கூடியவங்க, அதனாலதான் வானவர் அப்படின்னு சொல்லி பேருமே இவங்களுக்கு இருக்கு. அப்ப இந்த மலையில இருந்தெல்லாம் நீங்க கல் எடுக்க வேண்டாம், பொதிய மலையில எடுப்போமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல பொதிய மலை வேண்டாம், அது ரொம்ப பழமை வாய்ந்த மலை தான், ஆனாலும் பொதிய மலையில வேண்டாம். ஏன்னா இங்க இருந்து இமயமலையில போய் நம்மளுடைய விற்சின்னத்தை பொறிச்சிருக்கோம் இல்லையா, அது வந்து தெய்வ தன்மையும் பொருந்திய மலை வேற இல்லையா. இப்ப வந்து இவங்களை வந்து தெய்வமாக நிப்பாட்ட போறோம் இல்லையா. அப்ப கடவுள் எழுதுறதுக்கு அப்படின்னா கடவுள் தன்மை பொருந்திய அந்த இமயமலையில போய் நம்ம வந்து கல் எடுத்துட்டு வந்து இருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த நிமித்திகன் வந்து சொல்லிடுறாங்க. அப்ப நிமித்திகன் சொன்ன உடனே சரி அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்காக இவங்க வந்து கிளம்புறாங்க. ஒர்க்கா மரபிற் பொதியில் அன்றியும் இமயமால் வரைக்கு எம்கோன் செல்வது. ஏன்னா நம்ம வந்து போய் அங்க இமயமலையில கல் எடுத்துட்டு வந்தாதான் நல்லா இருக்கும், அது வந்து சிறப்பா இருக்கும். இப்ப சொல்றோம் இல்லையா, நம்ம உள்ளூர்ல வேண்டாம் வெளியூர்ல இருந்து வாங்கலாம், வெளிநாட்டுல இருந்து வர்ற பொருட்களுக்கு வந்து மவுஸ் அதிகமா இருக்கு இல்லையா, அது மாதிரி பக்கத்துல கல் எடுத்தா அதுல என்ன பெருமை இருக்கு, நம்ம போய் இமயமலையில போய் கல் எடுத்துட்டு வருவோம், அதுதான் நமக்கு வந்து பெருமை. இப்ப இதுல வந்து இன்னும் ஒரு முக்கியமானது என்ன இருக்குன்னா, தன்னுடைய அன்னை வந்து தன்னுடைய தந்தையோடவே சேர்ந்து அந்த சிதையில எரிஞ்சிருக்காங்க. அதுக்கடுத்து பாண்டிய மன்னனோட மனைவியும் இறந்திருக்காங்க. அப்ப இவங்களுக்கு கண்ணகிக்கும் வந்து சிறப்பிக்க வேண்டியிருக்கு. அப்ப எல்லாரோட பெருமையும் இந்த கண்ணகிக்கு அமைக்கக்கூடிய கோயில் வந்து பேச போகுது இல்லையா, அதனால நம்ம இமயமலையில போய் கல் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. தெய்வத்தன்மையுடைய மலையில போய் பத்தினிக்கு சிலை செய்ய கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி அப்ப வடதிசைக்கு நோக்கி இவங்க போக போறாங்க இல்லையா. வடதிசையில இருக்கக்கூடிய மன்னர்களுக்கெல்லாம் இதை வந்து அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அறிவிச்சா தானே இவங்க போக முடியும். ஏன்னா அவங்க ஏற்கனவே சில பேர் வந்து கனக விஜயர் இவங்க எல்லாம் வந்து என்ன சொல்றாங்க, இவங்க மேல பகை கொண்டிருக்காங்க, எப்படா இவன் வந்து சிக்குவான் அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருக்காங்க இல்லையா. அப்ப இவங்க வந்து என்ன சொல்றாங்க, இங்க வந்து நம்ம முதல்ல சொல்லுவோம் வில் கயல் புலி அப்படின்னு சொல்லி ஒரு இதை வந்து சொல்றாங்க. இப்ப வந்து கடவுள் எழுத கல்லு எடுக்கதான் நம்ம போறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப வில்லவன் கோதை அழும்பில் அப்படிங்கிற அவருடைய அமைச்சர்களாக அந்த படையை நடத்திட்டு போயிருக்காங்க இல்லையா, காடு வளம் காண போனாங்க இல்லையா, அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, நீங்க வந்து வாளுக்கு வந்து வஞ்சி சூடுங்க, அப்ப வாளை வந்து வஞ்சி சூடி போருக்கு புறப்படுறதாக அறிவிங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வாளுக்கு வஞ்சி சூட சொன்ன அந்த மன்னவனை வந்து பார்த்து வில்லவன் கோதை சொல்றான், சேர மன்னருடைய புகழெல்லாம் எடுத்து சொல்லி, இப்ப எப்படி சொல்லுவாங்க, ராஜ கம்பீர ராஜ மார்த்தாண்ட சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி திரும்ப ஒருக்கு அவன் முதல்ல வந்து அந்த புகழை எல்லாம் எடுத்து சொல்லிட்டு என்னுடைய கருத்தா சொல்றேன், தமிழ் நன்னாட்டு செழுமையினை உடைய வில் கயல் புலி ஆகிய கொடிகளை தத்தம் நாடுகளில் பறக்க விடுமாறு தெரிவிப்போம். நம்ம வந்து சண்டைக்கு போறோம்னு நம்ம நினைக்க வேண்டாம், நம்ம வந்து கடவுள் கல் எடுக்கத்தான் இமயமலைக்கு போறோம், நான் வந்து சண்டைக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து இத ஆமோதிக்கிற, இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கல அப்படின்னு சொன்னா உங்க நாட்டுல என்ன செய்யணும், வில் புலி போய் பார்க்க விடு, வில் கயல் புலி ஆகிய 3 சின்னங்களும் பொறித்த ஒரு கொடி வந்து உருவாக்கிருக்காங்க. அப்ப 3 நாட்டோடையும் எங்களுக்கு பகைமை இல்ல, தோழமையோட நீங்க வந்து எங்களை கடந்து போய் கல் எடுத்துட்டு போங்க, இல்லாம போங்க. ஏன்னா படை வீரர்களுக்கு உணவு மற்ற விஷயங்கள்லாம் தேவைப்படும் இல்லையா, சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா அதெல்லாம் எப்படி போய் சீக்கிரம் போய் திரும்ப முடியும். அதனால இந்த வில் கயல் புலி கொடிகளை வந்து தத்தம் நாடுகள்ல பறக்க விட்டுற மாதிரி நம்ம சொல்லி அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றான் வில்லவன் கோதை வந்து சொல்றாரு. நாவலம் தன்பொழில் நன்னார் உற்று, இதெல்லாம் சரிதான். இதனை சொன்ன இந்த அலம்பில் வேல் அப்படிங்கிறவன் என்ன சொல்றான், இதெல்லாம் சரிதான், நம்ம ஒவ்வொரு ஊருக்கா போய் அந்த ஒட்டர்களோ அந்த குதிரைப்படை வீரர்களோ போய் சொல்லிக்கிட்டே போறது எப்ப முடியும், அதனால என்ன செய்யலாம், நாட்டிலேயே பறை அறிஞ்சு தெரிவிச்சிடலாம். என்ன அப்படி அவன் சொல்றான் அப்படின்னு சொன்னா, இந்த நாவலம் தீவு அப்படின்னு சொல்லி நம்ம இந்தியாவுக்கு வந்து ஒரு பேர் இருக்கு, அதாவது தென்னகத்துக்கு வந்து அப்படி ஒரு பேர் இருக்கு. நாவல் மரங்கள் அடர்ந்த பகுதியாக இருந்ததால நாவல்
நாவலந்தீவு அப்படின்னு சொல்லி ஒரு பேர் இருக்கான். நாவலன் தன்பொழில் நன்னார் ஒற்று. இந்த பகுதி செழுமையை நினைச்சு மற்ற அரசர்கள்லாம் இங்க இருக்கக்கூடிய வீரமான மன்னர்களை நினைச்சு பயந்து போய் தன்னுடைய நாட்டு ஒற்றர்கள் எல்லாம் இங்க ஒவ்வொரு ஆள் இருக்காங்க. ஏன்னா மற்ற நாட்டுல இருக்கக்கூடிய அரசர்கள்லாம் தன் நாட்டு ஒற்றர்கள் இங்க வந்து விட்டு வச்சிருக்காங்க. அப்ப நம்ம இங்க வந்து பறையறைஞ்சு தெரிவிச்சோம்னா அந்த ஒற்றர்கள்லாம் என்ன செய்வாங்க, தம்முடைய மன்னருக்கு செய்திய கொண்டு போய் சேர்த்துருவாங்க, நம்ம வேலை ஈஸியா போயிடும். அதனால என்ன செய்யுங்க, நீங்க நம்ம நாட்டிலேயே எல்லா முக்கியமான இடங்கள்லையும் பறையறைஞ்சு தெரிவிங்க. தன் செவி படுக்கும் தகமை அன்போ. இந்த ஒற்றர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, இங்க என்ன நடக்குதுங்கிறத தன்னுடைய மன்னவருக்கு கண்டிப்பா தெரிவிப்பாங்க. அதனால என்ன செய்யணும், நீங்க எல்லாரும் வந்து கேட்கிற மாதிரி நம்ம நாட்டுக்குள்ளேயே பறையறிஞ்சு தெரிவிச்சாலே போதும். ஏன்னா பகை அரசரோட ஒற்றர்கள்லாம் நம்ம வஞ்சி மாநகரத்துல காத்து கிடக்காங்க. இங்க என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்கவுங்க அரசருக்கு தெரிவிக்கிறதுக்காக காத்து கிடக்காங்க. அப்ப நம்ம வஞ்சி மாநகர்ல பறையறிஞ்சாலே போதும், அவங்க எல்லாருக்கும் வந்து தெரிவிச்சிருவாங்க, அவங்க அரசருக்கு தெரிவிச்சிருவாங்க. நிறையரும் தானை வேந்தனும் நேர்ந்து அரைப்பறை எழுந்தால் அணிநகர் மருங்கன். இங்க நீனு பறையறைஞ்சாலே போதும், எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சிடும். அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த சேர மன்னர்கள் வந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சேர மன்னர்களுடைய புகழை திரும்ப திரும்ப புகழ் பாடுற மாதிரி இந்த காட்சி காட்சி வந்து அமையுது. இதுல வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னா, சேரர்கள் வந்து மன்னர்களாக இந்த சிலப்பதிகாரம் அந்த கண்ணகி வழக்குரைத்த சமயத்துல சேர மன்னர்கள் மிக்க வலிமை பெற்றவர்களாகவும் சோழர்களும் பாண்டியர்களும் சற்று வலிமை குன்றியவர்களாகவும் இருந்திருக்காங்க. ஆனாலும் போர் அந்த மாதிரி இல்லாம சுமூகமான உறவோடு இருந்திருக்காங்க அப்படிங்கிற செய்தியை வந்து இங்க காட்சிப்படுத்துறாங்க. காட்டு வளம், காட்டுல இருக்கக்கூடிய அருவி, மரங்கள், அங்க இருக்கக்கூடிய கிழங்கு வகைகள், மலர்கள் எல்லாத்தையும் இங்க சொல்லியிருக்காங்க. விலங்குகள் எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. வேடர்களுடைய தன்மை, அவங்களுடைய சந்தோஷமான அந்த வாழ்க்கை முறை, அப்ப கண்ணகியோட வரலாறு எல்லாத்தையும் சொல்லி இது எப்படி நம்ம வந்து கல்லை வந்து எங்க இருந்து எடுக்கலாம் அப்படிங்கறத சொல்லி இமயத்துல வில்கொடி பதித்த அந்த சேரனுடைய புகழை பாடி திரும்ப இமயத்துல இருந்து நம்ம கல் எடுத்துட்டு வந்தோம்னா சிறப்பா இருக்கும். இங்க பக்கத்திலேயே எடுத்து கல்லை வச்சோம்னா அதுல வந்து பெருமை இருக்காது, என்ன பெருமை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் எழுத கற்கே ஆதலின் அப்படின்னு சொன்னா மற்றவங்க வந்து அப்ஜெக்ஷன் சொல்ல மாட்டாங்க. நம்ம ஈஸியா வந்து கடந்து போய் வந்துடலாம் சேதாரம் இல்லாம. நிறைய பேர் இறக்குறாங்க, அதனால பெண்களை இறக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி சேதாரம் இல்லாம நம்ம போய் இந்த கல்லை எடுத்துட்டு வந்து கண்ணகிக்கு வந்து பத்தினி கோட்டம் அமைப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த பத்தினி கோட்டம் வந்து எங்க அமைச்சாங்க அப்படின்னு சொன்னா இப்ப தற்போது வந்து இடுக்கி மாவட்டத்துல இருக்கு. அந்த பக்கம் இருந்து வரலாம், இந்த பக்கம் கேரளா சைடு இருந்தும் வரலாம். ரெண்டு நாட்டோட தமிழ்நாட்டோட எல்லையிலையும் கேரளாவோட எல்லையிலும் இருக்கு. கேரளா பக்கம் இருந்து ஒரு பாதி தூரத்துக்கு வந்து வண்டிகள்லாம் வருது, அதுக்கு மேல நடந்து போகணும். தமிழ்நாட்டு பக்கம் இருந்து போனோம்னா 17 கிலோமீட்டர் நடந்து போற மாதிரி இருக்கு. சித்ரா பௌர்ணமி நாள் மட்டும்தான் அங்க வந்து நம்ம போய் பார்க்க முடியும், திறந்திருக்கோம் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. மற்றபடி போக காட்டுப்பாதையா இருக்கிறதுனால அதிகமா ஆட்கள் வந்து போறது இல்லை அப்படிங்கிற தகவல் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேங்கய்யா. இவ்வாறு வந்து கண்ணகிக்கு சிலை எடுக்க கல் கொணர புறப்பட்ட காட்சியை தான் இளங்கோவடிகள் தம் பாடல்களால இந்த காட்சி காதை அப்படிங்கறதுல சொல்றாங்க. இதோட தொடக்கம் எங்க தொடங்குச்சுன்னா, அவர் வந்து வெள்ளி மரத்துல உட்கார்ந்துருக்காரு, காட்டை வந்து அப்படியே சும்மா திரும்பி பாக்குறாரு. பார்க்கும்போது அந்த காட்டுல இருக்கிற மரங்களும் மலர்களும் அந்த அருவி விழுகிற ஓசையும் எல்லாத்தையும் கேட்கும்போது நம்ம காட்டுக்கு போயிட்டு வருவோமே, போய் பார்த்துட்டு வருவோமேன்னு சொல்லிட்டு தன்னுடைய படை சூழ வந்து கிளம்புறாரு. இதைத்தான் வந்து அப்படியே வந்து கற்பனையில அப்படியே காட்சி அமைத்து கொடுத்திருக்காரு. போன இடத்துல அவர் தலைவன் வந்து சொல்ல சீத்தலை சாத்தனார் கண்ணகி வரலாற்றை எடுத்து கூற அந்த பத்தினி பெண்டிருந்தா என்னன்னு திரும்ப ஒரு தடவை போய் 170 180 வரிகள் வரைக்கும் இந்த காட்சிக்காக இருக்குங்கய்யா. திரும்ப திரும்ப அதையே சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன். இப்படிதான் வந்து கண்ணகிக்கு வந்து இமயத்துல கல் எடுக்கக்கூடிய அந்த வந்து உருவாகுது. சரிங்களா. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா போய் கல்லெடுக்க போயிட்டு வந்து இங்க பத்தினி கோட்டம் அமைச்சிட்டாங்க. அமைச்சு அது வழிபாடு நடக்குது. இப்ப வரைக்கும் அதை வந்து வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. நன்றிங்கய்யா, வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. மிக்க நன்றி. ரொம்ப அழகா நம்ம வந்து இன்னைக்கு காட்சி காதையை பார்த்துருக்குறோம். ரொம்ப அழகா இருந்தது. நீங்க நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாகவே சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப அழகான செய்திகள் எல்லாம் வந்தது. சான்றோர் பெருமக்களே, வாருங்கள் கலந்துரையாடுவோம்.
அம்மா வணக்கம்மா. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. இன்னைக்கு அது எப்படின்னா எல்லாத்தையும் சொல்லிட்டீங்கம்மா நீங்க. ஒண்ணு விடாம எத்தனை விலங்கு இருந்துச்சு, எப்படி போனாங்க, அத்தனையும் தொகுத்து அதுல முழுமையா அவங்க ஈடுபாடு தெரியுதுமா. எதோட பழகுறோமோ அது நமக்கு சரளமா வரும்னு சொல்லுவாங்கல்ல, அது அப்படியே சொல்லி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. அப்படியே சொல்லிருக்கீங்க. நேத்து புரட்சி வச்சுச்சு, நேத்து ரொம்ப புரட்சியா பேசுறீங்க. இன்னைக்கு கருத்தை அந்தந்த கேள்வியோட எடுத்து சொல்லிருக்கீங்க. இருக்குமா? அம்மா கீதாம்மா, உங்க குரலும் விட்டு விட்டு கேட்டது. வெளியில வரலையா? வெளியில வரேன். அதான் அது எப்படின்னா, எனக்கு நேத்துல இருந்து கொஞ்சம் டவர் ப்ராப்ளம். ரொம்ப நல்லா சொல்லி முழுமையா அதை உள்வாங்கி அதுல உள்ள எல்லா செய்தியுமே எப்படின்னா அப்படியே சொல்லியிருக்கீங்க. அப்படியே அழகா நேத்து நீங்க, அதாவது நேத்து என்ன சொன்னா புரட்சின்னு சொன்னல, நேத்து புரட்சிகரமா பேசுனீங்கள, இன்னைக்கு அப்படியே அந்த புரட்சியெல்லாம் வடிஞ்சு இலக்கியமாவே மாறி அந்த காட்டுக்குள்ள போன அந்த காட்சிப்படுத்திட்டீங்க. நாங்க எங்களை நேரம் அங்க கொண்டு போய் இதுதான் இந்த விலங்கு, இதுதான் இந்த மரம், இதுதான் இந்த இடம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டீங்கம்மா. ஐயா சொன்னாருங்க இல்லையா, இலக்கியத்துக்குள்ள பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி, அவருடைய அந்த வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து இலக்கியத்தை பத்தி மட்டும் பேசினேன். நான் நினைச்சேன் நேத்து பேசினப்போ என்ன நடக்குமோ நினைச்சேன். ஆனா பாருங்க, அப்படியே மாறி உங்களை மாத்திட்டாரு, இளம்பவடிகள் மாத்தி. சிறப்பு. எனக்கு மனசு ரொம்ப நிறைவா இருக்கு. எல்லா விலங்கு குட்டிகளும் நீங்க இருக்கீங்களா? ஆமா, அது சொல்லியிருக்காங்க. பார்ப்பு, பரலு, குரங்கு குட்டி, கரடி குட்டி, எல்லாமே மான் மரி, அந்த கவரி மானோட தோல், அந்த வயிறு எல்லாமே அந்த கவரி வீசுறதுக்காக, கவரி மானோட அந்த முடிய வச்சு கவரி செய்யறதுக்காக அரசனுக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்களாம். எலி மயிர் கொடுத்துருக்காங்களாம். ஏன்னா எலி மயிர் நல்ல கதகதப்பா இருக்குமா குளிர்காலத்துல, அதன் தோளால ஆடை கதகதப்பை கொடுக்கும் சொல்லி அந்த எலி மயிர் அதையும் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அதுல பதிவு பண்ணியிருக்காருமா. உண்மை வந்ததற்கு ரொம்ப நன்றிமா. அந்த தன்மையாக மாறி அத்தனை கருத்துக்களையும் எடுத்து எங்கேயோ புரட்சி வெடிச்சுமோ நான் பயந்துகிட்டே இருக்கிற அந்த நேரத்துல ரொம்ப அப்படியே இருக்கு. நீர் என்னமா அம்மா வணக்கம். அம்மா வணக்கம். அவங்க நீர் பூத்த நெருப்பு எல்லாம் இல்ல, வெளியவே அப்படிதான் இருக்கு. ரமேஷ் ஐயா கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அவங்க இன்னைக்கு கொஞ்சம் தன்னடக்கத்தோட பேசியிருக்காங்க. பெண்ணிய கருத்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைன்னா அவங்க கிட்ட பேசினா முழுக்க முழுக்க பெண்ணிய கருத்து தான் பேசுவாங்க. நாங்க 2 பேரும் ஒன்றாக பணிபுரிந்திருக்கிறோம். இந்த எடுக்கும் போதே அவங்க அந்த தேடல் எல்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க முழுக்க நிறைய திரட்டி இருந்தாங்க. அவங்க திரட்டிய செய்தியெல்லாம் நாங்க அப்பவே கல்லூரியில 2 பேருமே பரிமாறிக்கொண்டோம். அவங்க முதல்ல சொன்ன அந்த விஷயத்த கொஞ்சம் சுருக்கிக்கிட்டு கூட பின்னாடி அவங்க இமயமலைக்கு போறத இன்னும் நிறைய சொல்லியிருக்கலாம். அவங்க நேரத்தின் அருமை கருதி அதை கொஞ்சம் சுருக்கமா முடிச்சுட்டாங்க. இன்னும் நேரம் இருந்திருந்தா, இல்ல அப்ப அந்த 1 மணி நேரத்துல சரியா முடிக்கணும்னு அவங்க நினைச்சிருந்தா அதை முன்னாடி அந்த குரங்கு அந்த சோழைய பேசுறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு இத கொஞ்சம் நீங்க நிறைய பேசியிருந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். 50 நிமிஷம் நல்ல ஒளி நல்லா கேட்டுச்சு. நீங்க கரெக்டா இந்த கல் எடுக்க போகும்போது அந்த ஒளி கொஞ்சம் இதாயிருச்சு. அந்த ஒளியோட இந்த கல் எடுக்க போனதை இன்னும் நீங்க விரிவா பேசியிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அம்பியசரி மேம், நிறைய நீங்க ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்க, அதை கொஞ்சம் குறைவா தான் சொல்லியிருக்கீங்க. வாழ்த்துக்கள். இருந்தாலும் அது தொடர்பா நம்ம நிறைய பேசி இருக்கோம். ஏன்னா என்ன இங்க சபையில பேச முடியல அப்படிங்கிறதுதான் ஒரு சின்ன வருத்தம். வாழ்த்துக்கள், ரொம்ப அருமையா இருந்தது. என் கணவர் கூட ஊடலை இதை கேட்டுட்டு இருந்தாரு கொஞ்ச நேரம். நல்லா இருக்கு, நல்லா பேசுறாங்கன்னு சொன்னாங்க.
ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, வணக்கம். சரிங்க ஐயா, அம்மா சூப்பரா பேசுறாங்க. ஏன் அப்படின்னா அந்த காலத்தை ஒட்டி தான் கருத்து சொல்லணும். அதனால அந்த காலத்துல இருந்ததை அவர் பதிவு பண்ணிருக்கிறாரு. இந்த காலத்துக்கு தேவையானதை இலக்கியத்தில் நம்ம எழுதலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அந்த காலத்தை இப்ப இருக்கிறது ஏத்துக்கிறோம், யாரும் போய் இல்லைன்னு சொல்லியே. ஆணாதிக்கம் இருந்தது அப்படிங்கிறது எல்லாரும் தான் ஏத்துக்கிறாங்க. பெரியாரே சொல்லிட்டாரு, எல்லாரும் ஏத்துக்கிறாங்க. சுகிசிவமும் சொல்லிட்டாரு, அதை ஏத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது அப்பாற்பட்ட விஷயம். ஆனா இருந்த இலக்கியம் தன்மை என்னன்றத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால சிறப்பா சொன்னாங்க, அதான் மகிழ்ச்சி. அதுக்கப்புறம் அவங்களுடைய படைப்பை படைக்கிட்ட யார் வேணான்றாங்க. இந்த உலகத்தினுடைய இப்போதைய நிலைமையை அவங்க படைக்க வேண்டியது அவங்களுடைய பொறுப்பும் கடமையும். அதை செய்யதான் இந்த மகிழ்ச்சி தான். நன்றி. கண்டிப்பா அவங்க எழுத தொடங்கிட்டாங்க, அதை கொண்டு வருவாங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா, நன்றி. அவங்களே அமைதியா இருந்துட்டாங்க, நம்ம வேற கலப்பி விடுறோம். ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா. அம்மா நான் என்ன கேட்டேன்னா, அம்மையார் கேட்டுக்கிட்டாங்க இல்லையா, இந்த கல் எடுக்க போகும்போது என்னென்ன நிகழ்வு அதை விரிவா பேசியிருக்கலாம்னு கேட்டாங்க. அதை நீங்க இன்னும் விரிவா சொன்னா கூட ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும்மா. ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள சொன்னீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சி. அம்மா அம்பிகேஸ்வரி அம்மா இருக்கிறீங்களா? அவங்க உள்ள காட்டுது, அவங்க ஆனா ஆடியோவை கட் பண்ணிருக்காங்க போல. ஆமா ஆமா, இப்ப கட் பண்ணிட்டு திரும்பவும் வராங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அம்மா பேசுறீங்களா? இல்லையே, ஜாயிண்ட் ஆகல, அவங்க இணைய முடியலன்னு நினைக்கிறேம்மா. வேற யாரானு பேசலாம். நாம இந்த காட்சி காதை குறித்து நிறைய செய்திகள் அம்மையார் வழங்கி இருக்கிறாங்க, அதை குறித்தும் நாம பேசலாம். அம்மா வந்துட்டீங்களா? அம்மா வருவாங்க. வந்திருக்கேங்கய்யா, கேக்குதுங்களா? நல்லா கேக்குது, பேசலாம். தெளிவா இருக்கு. ஒண்ணு இல்லம்மா, அம்மையார் கேட்டுக்கிட்டாங்க. நீங்க அந்த கல் எடுக்க போற நிகழ்ச்சியை நல்லா சொல்லியிருந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருந்திருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள அவங்களுடைய ஆசையை நிறைவேற்றுங்களேன். சரிங்கய்யா, என்ன சொல்லுங்க, என்ன கேட்டாங்கய்யா? எனக்கு கேட்கல அவங்க சொன்னது. ஒண்ணு இல்ல, இமயத்துக்கு போறாங்க இல்லையா கல் எடுக்கிறதுக்கு, அதெல்லாம் நீங்க உங்க துறையில நல்லா கலந்துரையாடி பேசுறீங்களா? சரி, அதை இங்க பேசினா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. நல்லா இருந்திருக்கும் அப்படின்னாங்க. அதாங்கய்யா, இப்ப என்ன சொல்ல, அதாவது சீத்தலை சாத்தனார் இந்த மாதிரி கண்ணகியோட வரலாறு எனக்கு தெரியும் அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. ஒரு முறை திருமா உண்ணின்னு சொன்ன உடனே அவர் சொல்றாரு, நான் கண்ணகிக்கு சிலை எடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே இங்க நம்ம கல் நம்ம மலை சூழ்ந்த பகுதி தான் அந்த கேரளாவே. என்ன வானுயர்ந்த மலை முகடுகளை கொண்ட அந்த நாட்டுடைய தலைவன் தான் அவன். ஆனா அங்கேயே கல் எடுக்க வேண்டாமா. ஏன்னா நம்ம ஏற்கனவே இருந்த இடத்துல கல் எடுத்தா என்ன பெருமை இருக்கும். இப்ப நம்ம நாட்டுல உற்பத்தி பண்ற பொருட்களை வாங்கினா இந்தியா மேட் இன் இந்தியா தானா, ஃபாரின் இல்லையா அப்படின்னு கேட்கிறோம் இல்லையா. அது மாதிரி நம்ம இங்கனையே இருந்து கல் எடுத்து வச்சா அதுல என்ன பெருமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்ப பொதிய மலையில கல் எடுப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அப்ப பொதிய மலையில போய் கல் எடுத்தா, பொதிய மலை ரொம்ப பழமை வாய்ந்த மலை தான், இல்லைன்னு சொல்ல, அது பெருமையான மலைதான். ஆனா அதையும் விட இமயமலையில போய் நம்ம பதிச்சுட்டு வந்துருக்கோம் இல்லையா. இங்கிருந்து பயணித்து போய் இமயமலை வரைக்கும் போய் நம்மளுடைய வீரத்தை நிலைநாட்டிட்டு வந்திருக்கோம்.
இல்லையா? அதுவும் இல்லாம சேரன் செங்குட்டுவனுடைய அன்னையார் வந்து தன்னுடைய கணவன் இறந்துபட்டப்ப அவருடைய சேர்ந்து சிதையில எரிஞ்சதாக ஒரு வரலாறு இருக்கு. அதுக்கடுத்து பூதப்பான் மனைவி பெருங்கோப்பெண்டு இறந்திருக்காங்க. அதுக்கடுத்து இப்ப பாண்டிய மன்னனுடைய மனைவி அவங்களும் உடனே கணவன் இருந்த உடனே அவங்களும் உயிர் விட்டுருக்காங்க. அப்ப கண்ணகி என்ன செய்யறா? தன்னுடைய கணவனுடைய உண்மைத்தன்மையை வந்து நிரூபிச்சுட்டு தான் அவ வந்து சாகுறா. அப்ப என்ன சாகல, தன்னுடைய கணவனை சென்று அடையிறா. அப்ப பத்தினி பெண்கள் இவங்க எல்லாருமே அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நிறுவுறதுக்காக என்ன சொல்றாங்கன்னா பத்தினி கோட்டம் வந்து அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்மாள் நளினி வந்து சொல்றா. அதாவது வேண்மாள் சொல்றா, செங்குட்டுவனுடைய சேரன் செங்குட்டுவனுடைய மனைவி சொல்றா, ஆமா இதெல்லாம் உண்மைதான், ஏன்னா இப்படி வந்து பெண்கள் சிறந்தவங்க இவங்கெல்லாம் அப்படின்னு சொன்னா இந்த சதிக்கல் பத்தினிக்கல் அப்படிங்கறதெல்லாம் இந்த வரலாற்று ஆய்வுல வந்து சொல்லியிருக்காங்க. சதிக்கல் அப்படின்னு சொல்றது எதுக்காக ஏற்படுத்துறது அப்படின்னா, வீரனுடைய மனைவி ஏன்னா அவன் இறந்துபட்டான் அப்படின்னு சொன்னான்னா உடனே அவளும் வந்து தீப்பாய்ந்து உயிர் விட்டாள்னா அவளை வந்து போரி மற்ற பெண்கள் எல்லாம் வணங்குறதுக்காக ஒரு கல்லை தேர்வு செஞ்சு தொல்காப்பியத்தை சொல்லுவாங்கல்ல, காட்சி கால்கோல் நீர்படை நடுகள் அப்படின்னு சொல்லி அந்த தொல்காப்பியர் சொன்ன வரிசைப்படி அந்த கல்லை வந்து அதுக்கு கங்கையில இருந்து காவிரியில இருந்தெல்லாம் நீர் கொண்டு வந்து அதுக்கு நீராட்டி அவளுக்கு பிடித்த பொருட்களை அந்த புடவை இதெல்லாம் வச்சு கும்பிடுறோம் இல்லையா? அப்ப அதெல்லாம் வச்சு கும்பிட்டு அவளை வந்து பாடி பரவுனா அவள் தெய்வ தன்மை பெற்று நமக்கு வந்து அருள் செய்வாள், நம்ம நல்ல வாழ்க்கைக்கு வந்து அவ வந்து அருள் செய்வாள் அப்படி நம்பிக்கை இருக்கு. அததான் வந்து சதிக்கல் பத்தினி படிமக்கள்னு சொல்றாங்க. அந்த மாதிரியான பெண்கள்லாம் இருக்காங்க. அவங்கள மாதிரி இவங்கள வந்து போற்றப்படணும், அவங்கள விட அடுத்து ஒரு உயர்வான நிலையில வச்சு இவங்களை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அரசனுடைய மனைவியர் இவ வந்து வெறுவனுடைய மனைவி ஒரு மதுரை அரசனையே போய் தேராமன்னா செப்புவது உடையன்னு சொல்லி அந்த காலத்திலே புரட்சி பண்ணியிருக்கா இல்லையா? அரசனை போய் நேர்ல சந்திச்சு அவ்வளவு ஆன்றோர் சான்றோர் நிறைந்த அவையில தன்னுடைய கணவன் குற்றமற்றவன் நிரூபிச்சு இந்த மதுரை மாநகரத்தையே வந்து நிறைய இந்த முறைகேடுகள் இருக்கு. ஏன்னா பொற்கொள்ளன் வந்து தவறான குற்றச்சாட்டை வச்சுட்டான், அரசனை பார்க்க கூடாத நேரத்துல போய் பார்த்துட்டான், தான் செய்த தவறை மறைக்கிறதுக்காக கோவலனை கொண்டு போய் கோர்த்து விட்டுட்டான். அது எதனால வருது? கோவலன் ஜென்மத்துல செஞ்ச தவறு, அதனால அவனுக்கு வந்து அந்த ஊழ்வினை வந்து ஊட்டும் அப்படிங்கிறத அந்த இடத்துல கொண்டு வராங்க. அப்ப உரைசாலத்தை உயர்ந்து ஏற்றுவர் அப்படிங்கிற கான்செப்டுக்காக இந்த கண்ணகியை வந்து அதிகமா வந்து பாராட்டுறாங்க. அப்ப பாராட்டி என்ன சொல்றாங்கன்னா, இப்ப தன்னுடைய கணவன் குற்றமற்றவன் நிரூபிச்சுட்டு இந்த குழந்தைகள் பெண்கள் பசுக்கள் என்ன நல்லவங்க இவங்களையெல்லாம் விட்டுட்டு மற்றவங்களையெல்லாம் தீ உண்கன்னு சொல்லி நெருப்பு கடவுளுக்கே ஆணையிடுறா. அப்ப இந்த மதுராபுரி தெய்வமே அவன் பின்னாடி ஓடி வருது. ஏன்னா நீ சொல்லு தாயி, பாண்டிய மன்னன் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் அப்படியெல்லாம் வந்து செஞ்சிட மாட்டா, ஏதோ அவனுடைய மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு தெய்வங்களே வந்து பின்னாடி இறைஞ்சிக்கிட்டு வந்த அளவு அவ வந்து பெருமை வாய்ந்தவளா இருக்கா. அதனால அவளுக்கு வந்து பத்தினி கோயில் வந்து எழுப்பணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. அப்ப வந்து செங்குட்டுவனோட மனைவியே சொல்லிட்டா. சொன்ன உடனே வந்து இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, சரி அப்ப கல்லு தேர்வு வந்து இங்க தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போதுதான் நம்ம பக்கத்துல இருக்கிற இந்த மலைக்கற்கள்லாம் வேண்டாம், புதிய மலைக்கற்கள்லாம் வேண்டாம், இமயமலையில வந்து இறைவன் உறைவதாக நம்பிக்கை இல்லையா? அப்ப இந்து சமயத்தையும் எல்லா மதத்தையும் போற்றக்கூடிய இந்த சிலம்பு அப்ப அந்த இமயமலையில சிவபெருமான் உரையறாரு, அவரை வணங்குறதுக்காக எந்நேரமும் தேவர் காட்டு கிடக்கு இல்லையா? அப்ப இறைவன் இருக்கக்கூடிய இடத்துல இந்த வானவர்கள்லாம் விரும்பி வாழக்கூடிய அந்த இடத்துல இருந்து கல்லு கொண்டு வந்தோம்னா இந்த பத்தினி தெய்வத்துக்கு வந்து தெய்வத்தன்மை பெறுவாங்க, அந்த கல்லு வந்து தெய்வத்தன்மை பெறும், அவங்களும் வந்து நீடித்து நிலைத்து நிற்பாங்க அப்படிங்கிற செய்தியை வந்து சொல்றாங்க. அந்த நிமித்திகள் வந்து சொல்றாரு. ஏற்கனவே ஒரு நிமித்திகளால இளங்கோ என்ன தன்னுடைய அண்ணனே அரசனா இருந்துடட்டும், நம்ம வந்து அரச பகுதியில இருந்து அந்த நம்ம வந்து அங்க இளவரசனா இருந்தாட்டானு நம்மள அரசனாக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாத்தையும் துறந்து என்ன அழகத்தேவர் அதாவது சமண மதத்தை தழுவுறாரு. இப்ப சாமியார இன்னொரு கருத்து வந்து என்னுடைய கருத்து இது என்ன, நம்ம சைவ சமயத்தை சார்ந்த மரபினர்னு சொல்லிதான் அந்த சேர மன்னர் வந்து முன்னோர்ல சொல்லியிருக்காங்க, தொகுப்பறையில சொல்லியிருக்காங்க, நான் வாசித்துட்டேன், அதுக்கு நிறைய சான்றுகளும் கொடுத்திருக்காங்க. அப்ப இவர் ஏன் வந்து சமண மதத்துக்கு போறாரு அப்படின்னு சொன்னா, இவர் இதுல சாமியாரா
காட்டுல போய் ஒரு ஒரு துறவியான ஒரு பெண்ணோட சேர்ந்து வாழ்ந்து அங்க ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா, இங்க ஏதாவது தவறு நடந்து போச்சுன்னா இவருடைய வாரிசுன்னு சொல்லி கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு நினைச்சாரோ, இல்ல வேற என்ன நினைச்சு அந்த அருகத்தை அத சமண மதத்தை தழுவுனாரோ தெரியல. அங்க ஒரே ஒரு காவி உடைதான் வச்சுக்கிறணும், வேற எந்த இதுவும் அவங்களுக்கு கிடையாது. அப்ப அந்த சமண மதத்தோட தாக்கத்தை இவங்க ஏன் உள்வாங்கியிருக்காங்கிறது அது ஒரு மிகப்பெரிய ஆய்வா நான் என்னுடைய புத்தகத்துல எழுதுறேன். இப்ப இந்த கல்லு கொண்டு வர்றதுக்கு அந்த தெய்வத்தன்மை பொருந்திய அந்த இமயமலையை சொல்றாங்க. அப்ப நெடு வழியா போகணும் இல்லையா, இந்த கடைசியில இருந்து அந்த வடக்கு நோக்கி இமயத்துக்கு நம்ம போகணும். ஏற்கனவே வில்கொடிய வில்ல வில் சின்னத்தை அங்க போய் பொறிக்க போனப்ப நிறைய மன்னர்களோட போர் புரிஞ்சு நிறைய சேதாரமாயி போச்சு. அதுல கனக விசையர் எப்படா இவன் வருவான்னு காத்துட்டு இருக்காங்க. அப்ப கனக விசையர் திரும்பவும் ரெடியா இருக்காங்க. இவன் இங்க இருந்து போனா திரும்ப சண்டை போடுவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, வில்லவன் கோதை சொல்றாரு, ஆமா நம்ம இங்க எல்லாத்தையும் சொல்லி விடுவோம். என்ன சொல்லி விடுவோம், நாங்க இப்ப வடக்கு நோக்கி வர்றது எதுக்காக அப்படின்னு சொன்னா, கடவுள் எழுத கல்லுக்கே, கடவுள் எழுதுறதுக்கு ஒரு கல் எடுக்கத்தான் வர்றோம், நாங்க வேற எதுக்கும் வரல. உங்களை அடிமைப்படவோ, உங்களை ஏற்படுத்தவோ, உங்களை சூறையாடவோ நாங்க வரல, உங்களை ஆட்சி செய்யறதுக்கு நாங்க வரல. எங்களுடைய இந்த கடவுள் எழுதுறதுக்கு ஒரு கல் எடுக்கத்தான் நாங்க வர்றோம். அதனால நீங்க என்ன செய்யணும், எங்களை எதிர்க்க கூடாது. அப்படி எதிர்த்தா என்ன செய்வோம்னு சொல்றாரு, எதிர்த்தவங்களை தவிடு பொடியா ஆக்கிடுவோம். எங்களுக்கு அந்த திறமை இல்லாம இல்ல, அப்படி எங்களை எதிர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா வாங்கடா வாங்க பாத்துக்கிடுவோம், நான் ஜெயிச்சுட்டு போவேன். நீ சமாதானமா போனீங்கன்னா நான் அப்படியே ஊர்ந்து நகர்ந்து போய்கிட்டே இருப்பேன். அப்படி எதிர்த்து வந்தீங்கன்னா நீ இருந்த இடம் தெரியாம அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப போற வழியெல்லாம் எப்படி அந்த சமாதானத்தை அவங்க சொல்லணும் அப்படிங்கிறாங்கன்னா, அரசனை பரிசு பொருளோட பார்க்கலாம். இன்னொன்னு அவங்க நாட்டுல வில் கயல் புலி பொறித்த கொடிகளை பறக்க விட சொல்றாங்க. அப்ப இது தனித்தனி கொடியா இல்லாம 3 சேர்ந்து ஒரே கொடியில வடிவமைச்சிருக்காங்க. அந்த 3 சேர்ந்து ஒரே கொடியில வடிவமைச்சு அதை தன்னுடைய நாட்டு எல்லையில பொருத்திட்டாங்கன்னா அவங்க இவங்க கடந்து போறதுக்கு சம்மதிக்கிறாங்க, இவங்களை எந்த சேதமும் படுத்த மாட்டாங்க. அதுக்கு அவங்க மறுப்பு தெரிவிக்கல அப்படிங்கறது சொல்றாங்க. மறுப்பு தெரிவிக்கல அப்படிங்கும் போது போர் வீரர்கள், இந்த படை நடத்தி போற வீரர்களுக்கு தேவையான அந்த உணவு, தங்குற இடம், இதுக்கெல்லாம் அவங்களே ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதுதான் இங்க சொல்ல வர செய்தி. சரியா? அப்படி போகும்போது அந்த திரும்பவும் கனக விசையர் சண்டை போடுறாங்க. அதனாலதான் அவர் தலையில கல்லை வச்சு கொண்டு வர்றாரு. திரும்பவும் நீ சண்டை போட்டேன்னா என்ன சொன்னாரு, உன்னுடைய அந்த புகழெல்லாம் அழிகிற மாதிரி நான் நடத்துவேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதனால அவர் கனக விசையரோட தலையில கண்ணகி எழுதுற கல்லை சுமத்தி கொண்டுட்டு வராரு. அப்ப இந்த வில் கயல் புலி கொடி அப்படிங்கிற ஒரு கொடி உருவாக்கியிருக்காங்க இதுக்காகவே. அப்ப நெடுக போய் அங்க போய் இந்த கல்லை எடுத்துட்டு இங்க பத்தினி கோட்டம் அமைச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்திய சொல்றாரு. இப்ப நீங்க ஒவ்வொரு இடத்துக்கா போய் சொல்லிக்கிட்டே போறதா எப்படின்னு சொல்லும் போது இந்த அலும்பில் வேல் என்ன சொல்றாரு, அலும்பில் வேல் சொல்றாரு, இந்த வஞ்சிமா நகரத்துல எப்பயுமே மற்ற நாட்டு அரசர்களுடைய ஒற்றர்கள் அங்கங்க இருந்துகிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா இந்த வீரம் நிறைந்த இந்த மன்னன் எந்த நேரமும் நம்மளை படையெடுத்து வரலாம், அங்க என்ன நடக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக என்ன செய்யறாங்க, அந்தந்த நாட்டு அரசர்கள் தங்களுடைய ஒற்றர்களை இங்க அனுப்பியிருக்காங்க. அவங்க இருக்காங்கிறது நமக்கு தெரியும். இது இந்த சேரர்களுடைய ஆட்சி திறத்தை, அவருடைய நிர்வாக திறத்தை சொல்லுது. ஒற்றர்கள் இருக்காங்கன்னு தெரிஞ்சே விட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்க எவ்வளவு வலிமை வாய்ந்தவங்களா இருந்திருக்கணும் அப்படிங்கிற செய்தியை இங்க பதிவு பண்றாங்க. அப்ப இவன் ஒற்று வேலை செய்வான், இவன் இங்க இருந்து அங்க போட்டு கொடுப்பான்னு தெரிஞ்சாவே பக்கத்துல வச்சிருக்காங்க அப்படின்னா, இதை ராஜராஜ சோழன்ல அந்த நம்பியார் கேரக்டர் சொல்லுவார் இல்லையா, அந்த தடியை கொடுத்து வளைச்சி கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா, அது மாதிரியான ஒரு வீரம் மிக்க சேரர் மரபு இருந்ததை இங்க பதிவு பண்றாங்க. அந்த ஒற்றர்கள் எல்லாம் இருக்காங்க தெரிஞ்சே என்ன செய்யறாங்க, அவங்கள இருக்க விட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னா, நீங்க இங்க வரைய போதும் அந்தந்த நாட்டு ஒற்றர்கள் அவங்கவுங்க மன்னருக்கு என்ன புறாக்கு நேரா போயோ அல்லது எந்த வகையிலோ செய்தியை சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம போறதுக்கான வழி சுமூகமா முடியும், நம்ம எளிமையா போய் கடந்து போயிடலாம். அப்படி யாராவது
வம்பு பண்ணிக்கிட்டு போர் செஞ்சாங்கன்னா கூட்டிட்டு போய் கல்லை அவன் தலையில வச்சு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிதான் இந்த கண்ணதாசன் முடிதலை சேர்த்து கல்லினை கொண்டாந்தான் தேவர் மகன் சொல்லி கண்ணதாசன் வந்து பாட்டு எழுதியிருக்காரு. சரிங்களா? இந்த மாதிரியான செய்திகள் எல்லாமே சேரர் மரபை போற்றி பாடுறதுக்காக என்ன இளைஞர்கள் வந்து அதை அழகா வந்து கோர்த்திருக்காரு. இன்னும் நிறைய அந்த செய்யுள் வரிகளை சொல்லி நேரம் வந்து கம்மியா இருக்கு, இதுவே அதிக நேரம் எடுத்துக்கிட்டேன். நீங்க திரும்ப கேட்டதுனால திரும்ப முறை சொல்ல வேண்டியதா போச்சு. இப்ப பேசணும்னு நினைச்சேன். முதல்ல ஐயா வந்து லேட்டா வந்துட்டாரு. நான் 6:30 6:20 வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன். வேற எதுவும் தகவல் தெரியணுமாமா? எனக்கு தெரிஞ்சதை பகிர்ந்துக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா, ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப அழகா இந்த செய்தியெல்லாம் வந்து நீங்க வழங்கிய விதம் ரொம்ப அழகு. தெளிவா சொல்லியிருக்கிறீங்க. எனக்கு ஒரு ஒரு கேள்விதாம்மா. நம்ம சிலப்பதிகாரம் இந்த சேரருடைய வரலாற்றை நம்ம 10:10 ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? அதுக்கு இதுக்கும் தொடர்பு? 10 ஏன் நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னா, இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் வந்து 2ஆம் பத்தோட தலைவன். 10 வந்து 10 சேர மன்னர்களை பத்தி பாடுதுங்கய்யா. ஒவ்வொரு 10க்கும் 10 பாடல். அப்ப 100 பாடல்கள் கொண்டது. 2ஆம் பத்து வந்து இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனை பற்றியது. இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனுக்கு அடுத்து உதியஞ்சேரல், அவருடைய மகன் தான் சேரன் செங்குட்டுவன். சேரன் செங்குட்டுவனுடைய இளவல் தான் இளங்கோவடிகள். அப்ப அந்த சேர மரபினரை பற்றி சொல்லும் போது இவருடைய முன்னோர்கள் யாரு, மூதாக்கள் யாரு அப்படிங்கிறத வந்து அந்த சங்க இலக்கியத்துல இருக்கிற 10 நூல் வந்து சொல்லுது. அதுல 2 வகை இருக்காங்க. குட்டுவன் சொல்லி இருக்காங்க, குடநாட்டை ஆண்டவர் வந்து குடக்கோன்னு சொல்றாங்க, குடநாட்டை ஆண்டவனை வந்து குட்டுவன் சொல்றாங்க. அது 2 வகையா இருந்திருக்காங்கிறது அந்த 10 அழகா பேசுது. அதுல இருக்குங்க யார். நன்றிங்கம்மா, நன்றி. அவருடைய வழித்தோன்றலா வந்தவங்க தான் இவங்க வரும்போது சங்கம் காலம் ஆயிடுச்சு. ஆரியர்களுடைய வருகை அதிகமாகி அவங்களுடைய மத வழக்கங்கள் தாக்கங்கள்லாம் வந்ததுனாலதான் இந்த சதிகள் பத்தினி அடிமக்கள், இந்த பத்தினிங்கிற வரையறையே சங்க காலத்துல கிடையாது. சங்க காலத்துல வந்து உடன்கட்டை ஏற வழக்கமே இல்லைன்னு சொல்லி ஒரு செய்தி வந்து நான் பதிவு பண்ணேன். அதுவுமே இந்த சிலப்பதிகார முன்னுரையில தொகுப்புரையிலே சொல்லியிருக்காங்க. அதுலயுமே இருக்கு. இந்த ஆரிய வருகையினாலதான் அது வந்து ஏற்பட்டுச்சு. இப்ப வந்து உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம பத்மாவதின்னு சொல்லி ஒரு படம் வந்து எடுத்தாங்க. அதுல வந்து அவங்க எல்லாருமே இந்த கணவனுடைய கைய வந்து இந்த குங்கும திலகத்து அப்படி முக்கி அந்த துணியில வச்சுட்டு போருக்கு போறாங்க. அவங்க எல்லாம் திரும்பி பார்த்தா அந்த துணியை வந்து கையில இப்படி பிடிச்சிட்டு அப்படியே ஒரு நெருப்பு குண்டம் தெப்பம் மாதிரி இருக்கு பெருசா. ஆயிரக்கணக்கான பெண்கள் அப்படியே உள்ள இறங்குறாங்க. அந்த பத்மாவதிங்கிற படம் பாருங்க, அந்த படத்துல வந்து காட்டுறாங்க. அதே மாதிரிதான் இந்த பக்கம் வந்து இந்த நாயக்கர்கள் ஆட்சி காலத்துல இந்த மங்கம்மா இருக்காங்கல்ல, ராணி மங்கம்மா, வரலாறு நம்ம படிச்சிருப்போம். அந்த ராணி மங்கம்மாள் வந்து கார்டியனாரு முத்து விஜயநாயக்கர் வந்து வளர்க்குறாங்க. அதுக்கு முன்னாடி மங்கம்மாளோட கணவர் இறந்துட்டாரு. முத்து வீரப்பன் வந்து அவருடைய மகன். அவர் சின்ன பிள்ளையா இருக்காரு, நம்ம விட்டுட்டு செத்தோம்னா அந்த பையன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கார்டியனா இருந்து அரசு நடத்துறாங்க. அப்ப பையன் பெருசா வளர்ந்த உடனே அவனுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. அவன் வந்து போய் இறந்து போயிடறான். அப்ப அவன் முத்துவீரப்பன் போருக்கு போய் இறக்கும் போது அவனுடைய மனைவி கர்ப்பவதியா இருக்கா. அப்ப அவளும் சாகணும்னு துடிக்கிறா. ஏமா நீ செத்து போயிட்டீங்கன்னா இங்க வாரிசு இல்ல, அதனால நீ குழந்தைய பெத்து கொடு எப்படியாதுன்னு சொல்லி அவளை வந்து இருக்க வைக்கிறாங்க. அப்ப அவ என்ன செய்யறா, குழந்தைய பெத்து கொடுத்ததோட பன்னீரை சொம்பு சொம்பா வாங்கி குடிச்சு அந்த ஜன்னி வர வச்சு செத்து போயிடுறா. இது எதனால இந்த கொடுமை வந்து நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த முதல் நிலை, இடைநிலை, கடைநிலை பத்தினின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா, இதனால வந்த கொடுமை. கணவன் இறந்த உடனே இறந்து போயிட்டா முதல் நிலை பத்தினியா. 2ஆம் நிலை வந்து அந்த சிதையில அவன் இறந்து போயிட்டான், அவனை சிதையொட்டி அங்க போர்க்களத்திலேயே முடிஞ்சிருச்சு அப்படின்னா, இவ கேள்விப்பட்ட செய்தி கேள்விப்பட்டவனே வாசல்ல சிதைமுட்டி எரிஞ்சானா அவன் 2ஆம் நிலையம். அதுக்கு மேல பிள்ளைகளை பார்க்கணும் அவங்கள பார்க்கணும்னு இருந்தா அவன் 3ஆம் நிலையம். அப்ப மங்கம்மாள் பத்தினி இல்லையா? இது என்னுடைய கேள்வி. இதை சொல்றதெல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா பெண்கள் தான். ஆண்கள் இதுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்கல. என்னுடைய ஆதங்கமே அதுதான். ஏன்னா ராணி மங்கம்மாள் வந்து எவ்வளவு பொறுப்பா இருந்து அவங்க பேரை வந்து ஆட்சி கொண்டு வர்றதுக்காக இருக்காங்க. அப்ப அவங்க பத்தினி இல்லையா? இது நியாயம் இல்லை.
இது வந்து ஆரியன தாக்கம்னா நம்ம சங்க இலக்கியத்திலேயே நிறைய இருக்கு. புளிய மரத்தால விரட்டின தமிழச்சி இருக்காங்க, என்ன கணவனோட காதலால உடனே நெஞ்சு வெடிச்சு செத்தவங்க இருக்காங்க. முதல் நாள் போர்ல தந்தை இறந்துட்டாரு, 2வது நாள் போர்ல கணவர் இறந்துட்டாரு, 3வது நாள் போர்ல தன்னுடைய 5 வயது பாலகன் கிட்ட ஈட்டியை கொடுத்து அனுப்புனாங்க. என்ன மார்புல விழுப்புண் போட்டு இறந்துருக்கானு போய் பார்த்தாங்க. அப்படி இல்லைன்னு அவ சூளுரைக்கிறா, அவளுமே அங்க சூளுரைக்கிறா. அவன் மார்புல விழுப்புண் போட்டு பட்டு சாகலைன்னா என்னுடைய மார்பு அறுத்தெறிஞ்சிருவேன்னு சொல்றா. சங்க இலக்கியத்திலையும் பெண்கள் இருக்காங்களே, நம்ம ஏன் அதை போய் முதல்நிலை, இடைநிலை, கடைநிலை பத்தினின்னு நிறைய பேரை கொண்டிருக்காங்க. இப்ப இல்ல, பல கோடி பெண்கள் இறந்திருக்காங்க, சொல்ல முடியாத துயரம். இப்ப கண்ணகியோட நிலையை அவர் சொன்னது பாத்தீங்கன்னா, தன்னுடைய கையாலேயே தன்னுடைய முறைய திருகி எரிஞ்சானா அவ எந்த அளவுக்கு துயரப்பட்டிருப்பான்னு வந்து பாருங்க. அந்த அந்த அது கூட நான் என்னுடைய கருத்தா சொல்றேன். அந்த அந்த வேகத்துல, நெஞ்சு துடிக்கிற வேகத்துல அவளுடைய உடல் அங்க அசைவ தப்பா யாரோ பார்த்துட்டாங்களோ என்னவோ, அதனால அவ இன்னும் கோபப்பட்டு அவ இத நீ இருக்கிறதுனால தானடா நீ பாக்குற அப்படின்னு சொல்லி கூட அவ கோபப்பட்டிருக்கலாம். இத வந்து 1756 என்னன்னா சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு தொடுத்துதான் பெண்கள் மேல அணியவே வாங்கியிருக்காங்க. இவெல்லாம் மேல்தட்டு மக்களால அந்த